ஃபஸ்லுன் ஃபில் முத்தஅல்லிகாத்தின் நுசூஸ், நஸ்ஸுகளோடு சம்பந்தப்பட்டவைகள். ஒரு நஸ்ஸில் இருந்து, ஒரு குர்ஆன் ஆயத்து ஹதீஸில் இருந்து எப்படிலாம் சட்டம் எடுக்கலாம். சரி வாங்க, முத்தஅல்லிகாத்தின் நுசூஸ், நஸ்ஸுகள் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு. ஒரு நஸ்ஸு குர்ஆன் ஆயத்திலிருந்து எப்படிலாம் சட்டங்களை எப்படிலாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பாடம். ஒன்று இபாரத்துன் நஸ். இபாரத்துன் நஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த வாசகமே அப்படி காட்டிடும், இதான் இது சட்டம் அப்படின்னு வாசகமே சொல்லும். இதுக்கு பேர் என்னன்னா இபாரத்துன் நஸ். அடுத்து இஷாரத்துன் நஸ். இப்படி ஒன்று இஷாரா இருக்கும் இப்படின்னு, இதில் இப்படி ஒரு இஷாரா, ஒரு சைக்கினை கிடைக்கும். ஓ, இந்த சட்டம் இதில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இஷாரா கிடைக்கும். இப்திலாஉன் நஸ், தலாலத்துன் நஸ். மூணாவது தலாலத். இந்த வாசகம் இந்த சட்டத்தின் மீதும் அறிவிப்பு செய்யும், அது தலாலத்துன் நஸ். நாலாவது இக்திலாஉன் நஸ், இந்த வாசகம் இதுக்குள்ள இப்படி ஒரு சட்டத்தை தேடும். இப்படின்னு 4 வகையாக நமக்கு அந்த சட்டத்தை எடுக்கக்கூடிய முறைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. நஅனி பிஹா இபாரத்துன் நஸ்ஸி வ இஷாரத்துஹு வ தலாலத்துஹு வ இக்திலாஉஹு. இபாரத்துன் நஸ், இஷாரத்துன் நஸ், தலாலத்துன் நஸ், இக்திலாஉன் நஸ். வ அம்மா இபாரத்துன் நஸ், இபாரத்துன் நஸ் என்பது ஃபஹுவ மாசீகல் கலாமுல் அஜலி, அந்த கலாமை எதுக்காக கொண்டு வந்தாங்களோ அதுதான் அதன் நோக்கம். உரிகதிகி கஸ்தன், அதை தான் நாடப்பட்டு இருக்கும். வெளிரங்கமாக அந்த கருத்து தான் தெரியும், வெளிரங்கமாக அந்த கருத்து தான் தெரியும், அதுக்காக அது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆனால் சொல்லப்பட்டதோடு சேர்த்து இன்னொரு செய்தி தெரியும் பாருங்க, எக்ஸ்ட்ரா, அது இஷாரத்துன் நஸ். அது கூட இஷாரத்துன் நஸ். இப்போ நம்ம அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிச்சேன், போனேன்பா, அந்த இடத்துல பார்த்தேன் ஒரு தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு போவோம்ல, அப்போ பார்த்தேன் ஒரு பாம்பு அந்த இடத்துல போச்சுப்பா அப்படின்னு சொன்னார். இது என்ன சொல்லியிருக்கிறார்? பாம்பு பார்த்தேன், இது ஒரு சொன்ன வாசகம். அது கூட இஷாரா அவன் செஞ்சுட்டார் தெரியுமா? நான் தஹஜ்ஜுத் தொழுதுருக்கேன், நான் 4 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகிறேன் அப்படிங்கிறத சாடை மாடை இஷாரா செஞ்சுட்டார் பாரு. இதுதான் இஷாரா. சொன்ன வாசகத்துடைய கொண்டு வந்ததின் நோக்கம் என்னவோ, பாம்பை பார்த்தேன் அதுதான். ஆனால் அது கூட ஒரு வாசகத்தை எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி விட்டுருவோம், அது நமக்கு இஷாரா செய்யும். ஓ, இதுவா, சரி 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 அப்படின்னு. எனவே தான் அமாஜத்து, ஆஷிக்கு சத்து, கொஞ்சம் கதை ஆச்சு, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த ஆஷிக் தான் சத்து. போன வாரம் கூட அஜித்து அடி வாங்கினால அந்த ஆஷிக் தான், அவன் தான் வந்துருக்கும். ஓஹோ, இவர் ஆஷிக்க யாருன்னு சொல்கிறதோடு சேர்ந்து அவன் அஜித்தில் அடி வாங்குவாங்கன்னு சேர்த்து சொல்லிட்டார். ஒரு இஷாரா செஞ்சிடறது. இந்த மாதிரி ஒரு கலாமை கொண்டு வரப்பட்ட நோக்கம் வேறொன்றாக இருக்கும், ஆனால் அந்த கலாம் இன்னொன்றின் மீதும் அறிவிக்கும். இதுதான் இஷாரா. இந்த இஷாராவை வைத்து நிறைய சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க, நிறைய சட்டங்களை எடுத்திருக்கிறாங்க பாருங்க. அம்மா இஷாரத்துன் நஸ் ஃபஹிய மா சபத பி நதுமின் நஸ்ஸி மின் கைரி ஜியாதத்தின், எந்த விதமான அதிகப்படி இல்லாமல் இருக்கிற அவர் அல்லாஹ் என்ன ரசூல் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வாசகத்தை வச்சு அதை வந்து எக்ஸ்ட்ரா அது வந்து விளக்கம் சொல்லுவது. வஹுவ கைரு லாஹிரின் மின்குல்லில் வச்சு, மின்குல்லில் வச்சு அது வெளியே தெரியவே தெரியாது, நம்ம அது எப்படி எடுக்கலாம். வலா சீக்கல் கலாமுல் அஜலி, அதுக்காண்டி அந்த கலாம் கொண்டு வரப்பட்டிருக்க இருக்காது. இப்போ உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ குர்ஆன் உதாரணம் சொன்னோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான்ப்பா,
இப்போ ஒரு சட்டம் பிரச்சனை. என்ன சட்ட பிரச்சனைனா, இவர் எந்த நாடு பாருங்க, சேலமா? இவர் சேலம் நாட்டுக்காரர், இவர் திருநெல்வேலி நாட்டுக்காரர். இந்த 2 நாட்டுக்காரங்களும் சண்டை வந்துருச்சு. 2 நாட்டுக்காரங்களுக்கும் சண்டை வந்துருச்சு. உடனே திருநெல்வேலி நாட்டுக்காரர் சேலம் நாட்டுக்காரர் மேலே படையெடுத்து சேலம் நாட்டுக்காரர் துரத்தி விட்டார், அவர் வீட்டை விட்டு. இவர் அங்கே ஆட்சி கொண்டுட்டார். இப்போ சேலம் நாட்டுக்காரங்கெல்லாம் அவரோட சேர்ந்து யூசுப் பாயோட சேர்ந்து வெளியே போயிட்டாங்க எங்கேயோ. இப்போ அவர் வீடு எல்லாத்தையும் யார் ஆக்கிரமிச்சிட்டார்? திருநெல்வேலி நாட்டுக்காரர் ஆக்கிரமிச்சிட்டார். ஆச்சுங்களா? இப்போ வாங்கின அவர், அந்த ஆக்கிரமித்தவர் சேலம் நாட்டில் உள்ள வீடுகளை தம் படை வீரர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டார். விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, பிரித்து கொடுத்துட்டார். அதில் ஒரு பகுதியை இனாம் குலத்தூர் நாட்டுக்கு விற்றுவிட்டார். இப்படி இருக்குது நிலமை. சேலம் நாட்டுக்காரர் தப்பிச்சு ஓனாடு எதுப்பா? நீ எந்த ஊருப்பா? சேலம் தானா? நீ கோயம்புத்தூர் பக்கத்துலேயே தப்பிச்சு போயிருந்தது கோயம்புத்தூர் தான். இந்த சேலம் நாட்டுக்காரங்க தப்பிச்சு கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்கார நாட்டுக்கார்ட்ட போய் 2 பேரும் பிளான் பண்ணி திரும்பி ஒரு படை, கோயம்புத்தூர் படையை சேர்த்து எடுத்துக்கிட்டு திருப்பி இந்த திருநெல்வேலிக்காரை அடித்தா திருநெல்வேலிக்கு ஓடிட்டார். இப்போ என்ன பிரச்சனை? திரும்பவும் எந்த வீடெல்லாம் கிடச்சிச்சோ உங்களுக்கு அந்த வீடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் பாதி வீடை இனாம் குலத்தூர் நாட்டுக்காரன் வாங்கியிருக்கான். இந்த வீடுகளை நீ உங்களுக்கு திருப்பி வருமா வராதா? அவளையும் நீங்கள் விரட்டணும். அவன் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் சார், எனக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாரு. எங்கள்கிட்ட இருந்து அபகரித்து பிடுங்கினதியா அப்படின்னு திரும்பி உங்களை பிடுங்கக்கூடிய வாய்ப்பு ஷரீஅத்தில் இருக்கா இல்லையா? போர் நடக்குதா இல்லையா? இந்த மாதிரி இப்போ இஸ்ரேல் மேலே காசா குண்டு போட்டுச்சு, காசா மேலே இஸ்ரேல் குண்டு போட்டுச்சு. அங்கே உள்ள வீடுகள் இடங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டான், அவன் பிரித்து கொடுத்துட்டான். பிரித்து கொடுத்த பிறகு திரும்பி இந்த காசா முஸ்லீம்கள் ஒரு கால் வெற்றி பெற்றார். அதுக்குள்ளே வேறு யார் கையில் மாறி, இந்த நிறையா பேர் கை மாறி இருந்தா யார் கையில் இருக்கோ அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு உரிமை இருக்கா? எந்து அப்படின்னு யூசுப், இது என்னோட வீடு, நீ வாங்கியிருந்தாலும் நான் பொறுப்பில்லை, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல உரிமை இருக்கா? இப்படின்னு ஒரு கேள்வி. இது எங்கே இந்த பிரச்சனை வந்துச்சு? எங்கே பிரச்சனை வருது? மக்காவிலிருந்தும் ஹிஜ்ரத்தில் சஹாபாக்கள் விரட்டப்படுறாங்க. ஹிஜ்ரத்தில் சஹாபாக்கள் மதீனாவுக்கு எதுவுமே இல்லாமல் ஓடி போனாங்க. மக்கா குறைஷியராக விரட்டப்பட்டு சஹாபாக்கள். இப்போ சஹாபாக்கள் விட்டுட்டு போன வீடுகள்லாம் குறைஷிகள் பகிர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இப்போ திரும்பவும் மதீனாவிலிருந்து படையெடுத்துருந்து மக்காவை கைப்பற்றுறாங்க. மக்காவை கைப்பற்றினா எந்தெந்த அந்த சஹாபி வீடு வேற ஒருத்தர் கையில் இருக்குது, வேற ஒருத்தர் கையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் வேலை கொடுத்து வாங்கி மித்தவங்கள்ட்ட வாங்கி அவர் வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு நடுவில், 7-8 வருஷம் இடைவெளிக்கு நடுவில். இப்போ சஹாபாக்கள் திரும்ப வந்ததுக்கு பிறகு இந்த வீட்டை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு குர்ஆனில் நேரடியாக பார்த்தா இல்லை. அப்போ முஹத்திஸீன்கள் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி தான் இந்த பிரச்சனை வருது. அப்போ சொன்னாங்க, குர்ஆனில் அதுக்கான ஆயத்து இருக்குது. எப்படி இஷாராவாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னால், முஹாஜிருங்களாக யாரெல்லாம் அங்கே போயிட்டாங்களோ, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்களோ அவங்கள பார்த்து அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான். லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம், அவர்களின் வீட்டிலிருந்தும் வெளியேறப்பட்டு ஏழைகளாய் போய்விட்ட அந்த முஹாஜிரீன்கள், அவர்களுக்கும் நீங்கள் உங்கள் சதகாவை கொடுங்க அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான்.
லில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் அல்லாஹ் தஆலா ஆயத்தை வச்சான். இப்போ இந்த ஆயத்து ஃபுகரா, அதாவது முஹாஜிரீன்களுக்கும் போரில் கிடைக்கக்கூடிய காசுகளை அவங்களுக்கு சதகாவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது கூட ஒன்று நமக்கு இஷாரா காட்டுது. என்ன? அல்லாஹ் சொன்ன வாசகம் என்ன சொன்னால், லில் முஹாஜிரின்னு நல்லா சொல்லலை, லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன். அப்படின்னு என்ன அர்த்தம்? முஹாஜிரின்களான ஏழைகளுக்கு. ஒரு கால் அவங்க வீடு இவங்களுக்கு தான் சொந்தம் இருந்துச்சுன்னா இவங்க எப்படி ஏழையாவாங்க? இப்போ நான் சேலத்துலேருந்து இங்கே வந்துட்டேன், சேலத்தில் எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொன்னால் நான் இங்கே வந்த இடத்துல நான் ஏழையாயிருவேனா? இப்போ என் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, என் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குன்னா இப்போ நான் யாரும் கிடையாது, ஏழை கிடையாது இல்லை. அப்போ எப்போ ஏழையாக போவேன்? எப்போ இன்னொருத்தன் எடுத்து அவனுக்கு சொந்தமாகுதோ அவன் நான் ஏழையாக போயிடுவேன். அப்போ ஒரு கைப்பற்றப்பட்டு அது வேற ஒருத்தர் சொந்தமாக்கிட்டா அது அவங்களுக்கு சொந்தமாயிரும். இனாம்குளத்து ஊர்காற்று வந்து அந்த வீடுகளை நீ வாங்க முடியாது, சட்டம். எந்த ஆயத்தை சொல்லுகிறோம்? லில் ஃபுகராங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினான். ஃபுகரான்னு ஆகணும்னா அவங்க சொத்து அவங்க கை விட்டு போனாதான் ஃபுகரா. அப்போ சொத்து கை விட்டு போயிடுச்சு, இப்போ யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு, இவர்களுக்கு சொந்தம் இல்லை. இது நமக்கு இஷாராவாக கிடைக்குது. எப்படி அவர் பாம்பு பார்த்தேன்னு சொன்னதோடு அப்துல் ரஹ்மான் தஹஜ்ஜுத் தொழுதேங்கன்னு சொல்லி காட்டினாரோ, அந்த மாதிரி லில் ஃபுகராங்கிற வார்த்தையில் அல்லாஹ் அந்த வீடுகள் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமாகிவிட்டது, திரும்ப இஸ்லாமியர்கள் கையில் வராதுங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டார். அதான் குர்ஆன் வந்து அற்புதமான வேதம். சின்ன விஷயம் இருக்கும், நிறைய சட்டங்கள் ஒன்று இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கான தீர்வு எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஃபுகராங்கிற வார்த்தையில் இருக்கு. வாங்க, மிசாலுஹு ஃபீ கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லிலே உள்ள சட்டமாகிறது. லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் ஃபஇன்னஹு, இந்த ஆயத்தாயிரு சீகலி பயானி இஸ்திஹ்காகில் கனீமதி, அந்த ஏழைகளுக்கும் கனீமத்தை கொடுங்க அப்படிங்கிறதுக்காக வந்தது. ஃபசார நஸ்ஸன் ஃபீ தாலிக், அது விஷயத்தில் நஸ்ஸாக இருக்கிறது. வகத் சபத்த ஃபுக்ருஹும் பினظமின் நஸ்ஸி, குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு அந்த சஹாபாக்கள் ஏழையாக போயிட்டாங்க அப்படிங்கிறது தரிபட்டுருச்சு. ஃபகான, இது ஆகிவிட்டது. இஷாரத்தன், இஷாராவாக ஆகிவிட்டது. அன்ன இஸ்தீலா அல் காஃபிரி அலா மாலில் முஸ்லிமி, ஒரு முஸ்லிமுடைய பொருளின் மீது ஒரு காஃபிர் ஆதிக்கம் செலுத்தினால் சபபுன் லி சுபூத்தில் மில்கி லில் காஃபிரி, காஃபிருக்கு மில்க்கு தரிபடும். அந்த காஃபிர் தான் அவன் கைப்பற்றினவன், அவனுக்கு எது தரிபட்டுரும்? மில்க்கு அவனுக்கு தரிபட்டுரும், உன் மில்கை விட்டும் போயிடும். இது லவ்கானத்தில் அம்வாலு பாக்கியத்தன் அலா மில்கிஹிம், முஸ்லிம்களின் கையிலேயே அந்த மில்க்கு இருக்குமானால் லா யஸ்புது ஃபக்ருஹும், அவங்க ஏழைகளாக அல்லாஹ் வர்ணித்திருக்க மாட்டான். இப்போ ஏழையாக வர்ணிச்சிருக்கான்னு என்ன அர்த்தம்? முஸ்லீம்கள் கையிலிருந்து சொத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். வயுஹர்ரிஜு மின்ஹு அல் ஹுக்மு மஸ்அலத்துல் இஸ்தீலா, இதிலிருந்து ஒருவன் ஆதிக்கம் செலுத்துதல், ஒருத்தனை இன்னொருத்தன் கைப்பற்றினா அவன் அந்த சொத்துக்கு மாலிக்காகிறான் அப்படிங்கிற சட்டம் நமக்கு தெரிய வருகிறது. அவன் யாருக்காவது விற்பனை செய்து விட்டால் என்ன செஞ்சார்? இனாம் குளத்தூர்காரருக்கு வித்துட்டார்ல, அந்த விற்பனை ஜாயிஸ் என்பதும் தெரிகிறது, அவருக்கு அந்த சொத்து தரிபடும் என்பதும் தெரிகிறது. ஒஹுக்குமு சுபூத்தில் மில்கிலி தாஜிரி வபிஷ்ராஇ மின்ஹும், அவர்களிலிருந்தும் வாங்குவது கொண்டு அந்த தாஜிருக்கும் மில்க்கு தரிபடுகிறது. வ தஸர்ருஃபாத்துஹு மினல் பைஇ வல் ஹிபத்தி வல் இஅதாகி, அவர் வாங்கினவர் அவர் பிள்ளைக்கு அன்பளிப்பு செய்யலாம், அல்லது அவர் சொந்த பந்தத்துக்கு அன்பளிப்பு செய்யலாம், இவர் விற்கலாம், யாரையாவது அடிமையாக வந்திருந்தாங்க கொடுக்கலாம், எல்லா சட்டங்களும் வந்துவிடும். ஹுக்மு சுபூத்தில் இஸ்திக்னாமி, அதே மாதிரி இந்த ஏழையாக போயிட்டாங்கல்ல, இவங்க கனிமத்திலிருந்து காசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வருது. சுபூத்தில் மில்கிலில் காசி,
அதே மாதிரி போராளிக்கு மில்க்கு தரிபடும் என்பதும் அஜசல் மாலிக் இன்திசாஹி மின் எதிஹி, அந்த போர் எதிரியின் கையிலிருந்து அதை மீட்டெடுப்பதற்கான சக்தி மாலிக்குக்கு இல்லாமல் போகிறது என்பதும் இதெல்லாம் இந்த ஒரு ஆயத்திலிருந்து நமக்கு தரிபடுகிறது. புரிஞ்சா இல்லையா? சரி, இப்போ அடுத்து ஒரு உதாரணம். காலையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு குரான்லேருந்து இப்படி கூட உதாரணங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னேன். என்ன சொன்னேன்? அதுக்கு அடுத்து அது கூட இன்னொன்று சொன்னேன். கரெக்ட். ஃபுல் தௌஃபீக். நோன்பு வச்சுட்டு பண்ணலாமா? அந்த உதாரணம் வந்துருச்சு. இஷாரத்துன் நஸ்ஸின் மூலம் தரிபடுத்தலாம். இப்போ அவன் பேர் என்னவா? ரஹமத்துல்லாவுக்கு ரம்ஜானுக்கு 4 நாளைக்கு முன்னாடி கல்யாணம். ரஹமத்துல்லாவுக்கு ரம்ஜானுக்கு 4 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் வச்சிட்டாங்க. 4வது நாள் முடிஞ்சு 5வது நாள் நோன்பு வைக்கணும். என்ன பண்ணுவார் பாவம்? என்னவை என்ன செய்ய முடியாது? பக்கத்தில் போக முடியுமா? போக முடியாதா? போகலாமா போகக்கூடாதா? ஆளாளுக்கு சொல்லுப்பா, நீ சொல்லுமா, என்ன போகலாமா போகக்கூடாதா? நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் போகக்கூடாது. நீங்கள் அப்துல் காரி பாய் சொல்லுங்கள். பக்கத்தில் போகக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. எனவே கையை தொடலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த தொடுதலோடு ஸ்டாப் ஆகிட்டால் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே தாண்டிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. அந்த பயம் இருந்துச்சுன்னா தொடக்கூடாது. இல்லை பக்கத்தில் போனாலே ரஹமத்துல்லா அவுட்டுதேன் அப்படின்னா அவன் போகக்கூடாது, நோம்பு விட்டுக்கும். இப்போ சரி விடுங்க, அல்ஹம்துலில்லாஹ். என்ன காலையில் கொஞ்சம் நேரம் தானே சரியாக போயிடும், மகரிப் தொழுதுலேருந்து எனக்கு தான் அப்படிங்கிறார் ரஹமத்துல்லா பாய். சரிதாங்க. எப்போ வரைக்கும்? ஆரம்ப காலத்தில் நோன்பு எப்படி இருந்துச்சுன்னா, சஹாபாக்களுக்கு மகரிப் தொழுது நோன்பு திறக்கணும், இஷா தொழுது நோன்பு வச்சாங்க, திரும்பி அடுத்த நாள் தான். நடுவில் 1 ஹவர் தான் கேப்பு. ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இல்லைப்பா, ரஹமத்துல்லாவுக்கு. அவர் தான் கல்யாணம் வச்சுருக்காரு. சரியா? இப்போ அல்லாஹ் தஆலா சஹர் வரை நேரத்தை நீடித்தார். அல்லாஹ் ஆயத்திறக்கனா, உஹில்ல லக்கும் லைலத்த சியாமு அர் ரஃபசு இலா நிசாயிக்கும். ஒரு மனுஷர் எங்கள் சர்க்காருடைய தர்பார் கட் பண்ணிப்பாங்க. உஹில்ல லக்கும் லைலத்த சியாமு அர் ரஃபசு. அல்லாஹ் தஆலா சொன்னால், நோம்பினுடைய இரவுகளில் உங்களுக்கு மனைவியோடு இருக்குதல் ஹலாலாக்கப்பட்டது. ரஃபஸ்ன்னு சொன்னாலும் வத்தி தான், ஜிமா தான் அர்த்தம். ஓகேங்களா? சும்மா அத்திமுசியாம இலல்லைலி. பிறகு நீங்கள் எது வரைக்கும்? ஆமாம், இது வரைக்கும் இருங்க, இரவு வரை அந்த நோன்பை பரிபூர்ணமாக ஆக்குங்கள். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் உதயமாகும் வரை, அதாவது சுபஹ சாதிக்கு ஏற்படுற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். சொல்லுங்க, சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம். ரமத்துல்லா சொல்லுப்பா, அட சொல்லுப்பா. எஜூசு ரஃபஸ். யார் ரமத்துல்லா? நீங்கள் தானே, நீங்கள் தான் ரமத்துல்லா சொல்ல மாட்டேங்கிறவங்க. ரஃபஸு ஜாயிஸு சந்தோஷமாக சொன்னேன்.
ஆச்சா, இந்த ஆயத்துக்கும் நோன்பு வச்சிருக்கும் போது உப்பு டேஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ ராமத்துல்லா சொல்லியா? சொல்லு ராமத்துல்லா. யாருக்கு தெரியும் இந்த ஆயத்துக்கும் நோன்புக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஆயத்துக்கும் உப்பு டெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? யாருக்கு தெரியும்? கை தூக்கு ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தெரியுமா? பயான் கேட்டிருக்கீங்க அவன் தானே? உங்கள் ஊரில் உங்கள் ஊர் ஜும்மா பயான், உங்கள் ஊர் ரம்ஜான் பயானே இந்த கருத்தை நான் சொன்னேன். பிற 23 சொன்னேன்ல, சட்டம் சொன்னேன் நான். அதனால் நீ சொல்லுவேன், வேற யாரும் சொல்ல முடியும். யாருங்க இல்லையா? சரி, அன்னைக்கு மேலே ஒழுங்காக கேட்டிருக்கியா பாப்பா? சொல்லுவோம். இந்த ஆயத்திலிருந்து எப்படி சட்டம் இருக்கு? பயானம் ஒழுங்காக கேட்கல, போ அவுட்டு, தப்பு தப்பு. இல்லை, இப்போ நம்ம ரஹமத்துல்லா சார் 3 மணிக்கெலாம் சாப்பிட்டார் அவங்க அம்மா கூட உட்காந்து. ஆனால் ரூமுக்குள்ளே போய் ரஃபஸை விடலை, ரஃபஸில் தான் இருக்கிறார். எது வரைக்கும்? சார் நேரம் முடிந்து விட்டபடியால் அப்படின்னு ஒவ்வொருவரையும் சொல்கிறாங்க இல்லையா, அது வரைக்கும் ஜிமாவில் தான் இருக்கிறாரு. அப்போ தான் அங்கே இருக்க நவுறாரு. இப்போ அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி கொஞ்சம் சொல்லலாமா? ஏன்னா எப்படி இருப்பார்? ஜுனுபாலியாக இருப்பாரா? அல்லாஹ் தஆலா அது வரைக்கும் நீங்கள் ஜிமா செய்யலாம்னு சொல்கிறானா? அப்போ நோம்பின் ஆரம்ப நேரத்தில் ஜிமா, அதாவது குளிப்பு கடமையானவராக இருப்பதை குர்ஆன் அனுமதிக்கிறது. நோம்பின் ஆரம்ப நேரத்தில் சொல்லுங்க, ஜுனுபாலியாக இருப்பதை குர்ஆன் அனுமதிக்கிறது. இப்போ அவர் என்ன செய்யணும்? நோன்பு ஆரம்பிச்சிட்டார், சுபு சாதிக்கு ஆயிடுச்சு. சுபு சாதிக்க நோன்பு நியத்து வச்சாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ அவர் குளிச்சுட்டு தான் ஃபஜ்ர் தொழணும். குளிப்பின் ஃபரது என்ன? தொண்டையில தண்ணி போகணும். முதல்ல குளிப்பின் ஃபரல் எத்தனை அதை சொல்லுங்க முதல்ல. பாரா சொல்லுமா? அவ்வளோதானா? நல்லா யோசிச்சு சொல்ல, அப்புறம் ஜகா வரக்கூடாது. குளிப்பின் ஃபரல் என்ன? ஒரு ஆள் கல்யாண மஜ்லிஸில் உட்காந்துருந்தபோது, மாப்பிள்ளை கல்யாணத்தில் உட்காந்துருந்துருக்காரு. பக்கத்தில் உட்காந்துருந்த அஜர்த்து மாப்பிள்ளோட அத்தா உட்காந்துருக்காரு. அவர் பிள்ளை வச்சு 10 வருஷம் 25 வயசு ஆகி மகனுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை அத்தா உட்காந்துருக்கு சும்மா இல்லாமல். அஜர்த்து பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, குறிப்பு கடை எத்தனை அஜர்த்து, எத்தனை சொல்லுங்கள்? அது தெரியாதுங்களா எனக்கு, 5 அப்படின்ட்டுருக்காரு. என்னங்க 5ங்கிறீங்க? சரி 6 வச்சுக்கோங்க. யார்? மாப்பிள்ளோட அத்தா. இல்லைப்பா, இல்லைங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? சரி விடுங்க, சத்தி 7 தான் வச்சுக்கோங்களேன். யார்? மாப்பிள்ளை அத்தா. இது என்னடா பேசாமல் மாப்பிள்ளை பார்த்துட்டு அத்தா அப்படின்னு காட்டியிருக்காரு. அப்படின்னா எத்தனை? 3 தான். சும்மாறா, நான் 5, 6, 7 வரைக்கும் வந்துட்டு அதே ஒத்துக்க மாட்டேங்கிறார் அஜர்த்து. நீ 3 சொன்னால் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டாரா? ஒரு அஜர்த்தில் பேரம் பேசுவோம். யார்? அவங்க அத்தா. அட போயா, உங்களுக்கெல்லாம் அஜந்தா வந்து சேர்ந்துருக்க பேர் அப்படி தலையில் அடிச்சிட்டு, மாப்பிள்ளை நீயாவது பரவாயில்லடா, இஸ்லாத்தை தெரிஞ்சு வச்சுருக்க, குளிப்பின் ஃபரல் என்னடா சொல்கிறா? 3 சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க,
தண்ணி வேணும், சோப்பு வேணும், டவல் வேணும், 3 தான். அந்த மாதிரி தொட்டைக்குள்ள வரைக்கும் தண்ணி போடுவா. ஏப்பா போகும் போகாதுப்பா. யார் வாய் கொப்பளித்தல், அவ்வளோதான் ஃபரது. ஃபரது என்ன? வாய் கொப்பளித்தல், நாசிக்கு மூக்குக்கு தண்ணி செலுத்துதல், உடல் முழுவதும் தண்ணீர் படும்படி குளித்தல். இந்த 3 தான் ஃபரது. நோன்பு இல்லாமல் இருந்தால் கர்கரா செய்வது முஸ்தஹப்பு. நோன்பாளியாக இருந்தால் அந்த கர்கரா செய்யக்கூடாது. நீ தொண்டை வரைக்கும் இப்படி காட்டுற, தொண்டை வரைக்கும் இங்கே வரைக்கும் தண்ணி எங்கே போடுவேன், டியூப் வச்சு தான் உள்ள விடணும். அப்படிலாம் இல்லை. ஏன்னா புரிஞ்சம்மா? ஏன்னா அப்போ நோன்பின் குளிப்பின் ஃபரது என்னம்மா? என்னென்னா சரி சரி. ராமத்துல்லா கம்பத்தில் இருக்கார். செம்ம உப்பாக இருக்குல்ல தண்ணி இங்கே. ஏவா அவ்வளோ செய்யணும் பார்த்து உப்பாக தானே இருக்கு. உப்பு என் ஊருக்கு இது பயங்கர உப்பாக இருக்குது. 3 மடங்கு 4 மடங்கு உப்பாக தெரியுது. சரி, இப்போ ரஹமத்துல்லா காலையில் ஃபஜ்ர் குளிக்கிறதுக்கு வாய் கொப்பளிக்கணும். இப்போ வாய் கொப்பளிச்சா அந்த உப்பின் டேஸ்ட் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. வாய் கொப்பளிச்சு துப்பலாம்ல. இந்த மாதிரி துப்பணுங்கிறது அல்லாவுக்கும் தெரியும்ல. அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா குளிச்சுட்டு தான் நோன்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொன்னான்? கடைசி வரைக்கும் 3:55 சஹர் முடியும்னா 3:55 வரைக்கும் ரஹமத்துல்லா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அப்போ அதுலேருந்து தெரியுது ஒரு பெண்மணி உப்பை டேஸ்ட் பண்ணலாம். இஷாரத்து நஸ். அல்லாஹ் நமக்கு இந்த ஆயத்திலிருந்து விளக்கம் சொல்லுகிறான். இப்போ இந்த ஆயத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா? இப்போ முட்டுக்காலுக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு இந்த சட்டத்தை அல்லாஹ் இங்கே சொல்ல வர்றான்னு எடுத்து கொடுத்தது தான் ஃபுகஹாக்கள். அந்த வேலை, அந்த அறிவு நமக்கு வரணும்னா இந்த கிதாபை ஆர்வமாக படித்தா வரும். சும்மா ஏனோ தானம் படிச்சிங்கன்னா வராது. நானும் கிதாபு ஓதுறேன், என்னத்தை பண்ண உட்கார வச்சிட்டாங்களா, என்னத்தை பண்ணி தொலைகிறது அப்படின்னு உட்கார்ந்தவனுக்கு வராது. நானும் இந்த தீனுடைய சேவைகளுக்கு நான் பாடுபடணும், நானும் ஏதாவது செய்யணும், நானும் புது புது சட்டங்களை எடுக்கணும். புது புது டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு தெரியுங்களா? வித்தியாசமாக சட்டம் கேட்குறான். அப்போ அது பதில் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அந்த அளவுக்கு தயாராக இல்லாமல் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிதாபுகளை கரைச்சி குடிச்சாதான் முடியும். இன்னும் நீங்கள் அப்டேட் ஆகும், நிறைய அப்டேட் ஆகும். எதில்? கிதாபில். நாம் உலக விஷயங்கள் அப்டேட் ஆகாத அப்டேட்னு நினைக்கிறோம், தவறு. ஏன்னா உலக விஷயம் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் கிதாபுகளை கையில் ஏந்தி நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய சேவை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ அற்புதமான சேவைகள், எவ்வளோ அறிவை பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க, எப்படிலாம் பயன்படுத்தணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறத படித்து தெரிகிற வயசு இந்த வயசு தான். கல்யாணம் முடிச்சுட்டா ரஹமத்துல்லா கிதாபை தொடக்கூட முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த வயசில் இரவு பகலாக பாடம் பார்க்கணும். உங்கள் துஆல அல்லாஹ்வுடைய கிருபையில் பெருமைக்கு சொல்ல, உங்களுக்கு படிப்பணிக்காக சொல்கிறேன். நான் 7 ஜும்ரா ஓதுற வரைக்கும், 7ஆம் ஜும்ரா வரைக்கும் நைட்டு 1 மணிக்கு முன்னால் ஒரு நாள் கூட தூங்கியது கிடையாது. ஒரு நாள் கூட தூங்குறது கிடையாது. இரவு ஃபுல்லாக உட்காந்து படம் பார்ப்போம். 7ஆம் ஜும்ரா, 5ஆம் ஜும்ரா, 6ஆம் ஜும்ரா 2 மணி வரைக்கும் படம் பார்ப்போம். பாடம் பாரு. சில கிதாபுகள்லாம் உங்கள் துஆல எடுத்து படிச்சிருக்கிறோம். நான் இந்த கிதாப் படித்து முடிச்சுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஃபஜ்ர் பாங் சொல்லியிருப்பாங்க. பை நான் இது ரொம்ப பெருமையாக நினச்சேன். எங்கள் உஸ்தாதுக்கு போய் சொன்னால், எங்கள் உஸ்தாது சொல்கிறாங்க, நாங்கள்லாம் எப்படி படித்தோம் தெரியுமா அப்படின்னு. அல்லாஹ் அக்பர். அவங்க படித்ததெல்லாம் நினச்சா நம்ம கற்பனையில் எட்ட முடியல. இந்த மாதிரி நாமெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு. எவ்வளவு கிதாபுகள், எவ்வளவு
கொட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு சாதாரண விஷயம் நம்மளால சொல்ல முடியலையே, ஒரு ஆயத்து இந்த சட்டம் இதிலிருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் இதுக்கும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? நாம் நம்ம அறிவை யூஸ் பண்ணலைன்னு அர்த்தம். உண்மைதானே பை? இந்த ஆயத்துலேருந்து என்ன சட்டம் எடுக்கிறாங்கன்னு சொல்லு, நான் கேட்கலையே. இந்த ஆயத்துலேருந்து தான் இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உதாரணமும் சொல்லி வரும்போது, ஆமாம் குளிப்பு கடமையாயிட்டா குளிச்சு தானே ஆகணும், அப்போ குளிக்கும் போது அந்த டேஸ்ட்டு தெரியுதானே செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு 2 ஸ்டெப்பு கூட நம்ம மூளை வேலை செய்யலை. எப்படி நம்ம குர்ஆன்லேருந்து சமுதாயத்தை காப்பாற்ற போகிறோம்? நம்ம என்ன ஆலிம்சா பட்டம் வாங்கி வேலை செய்ய போகிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு ஆலிம்சா பட்டம்? சம்பாதிக்கிறது தான் நான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருப்பேன். நான் ஓதி முடித்தோடனே மலேசியாவில் கூப்பிட்டாங்க, போக மாட்டேன். வெறும் 3000 ரூபா சம்பளத்துக்கு முதலீஸாக போய் சேர்ந்தேன். எனக்கு தரிசில் இருக்கணும், நிறைய உலமாக்களை டேலண்டானவங்களை உருவாக்கணும். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை கலைஞ்சு இன்னைக்கு முஸ்லீமாக வாழ்கிறாங்கன்னா உலமாக்களுடைய சேவை மட்டும்தான். உலமாக்கள் மட்டும் 1 மந்த்து, அதிகம்லாம் வேணாம், ஒரே ஒரு மாதம் எந்த ஆலிமும் பயான் செய்ய மாட்டார், எந்த ஆலிமும் தொழு வைக்க மாட்டாருன்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா 50% இஸ்லாமியர்கள் ஏன் கணிப்பு காஃபிரா பெறுவாங்க. இன்னைக்கு உலமாக்களுடைய சேவை தான் இஸ்லாத்தை பாதுகாத்து விட்டுருக்கு. நீங்கள் ஏன் மோடி கவர்மெண்ட்டாக இருக்கும், மற்ற கவர்மெண்ட்டாக இருக்கும், எல்லாருமே இஸ்லாமியருடைய இந்த மதரசாக்களை குறி வச்சு ஏன் வர்றாங்க? மதரசாக்களை அழிக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? காரணம் என்ன? இந்த மதரசாக்கள் இருக்க உருவாகக்கூடிய உலமாக்கள் தான் தான் குடும்பத்தை சீர்திருத்துறான், தான் மொஹல்லாவை சீர்திருத்துறான். எத்தனை பிரச்சனை முன்னாடி வந்தாலும் அத்தனையும் சால்வ் பண்ணிடுறாங்க, அத்தனையும் சால்வ் பண்ணிடுறாங்க. இவன் ஒரு ஒழிச்சா இஸ்லாத்தை ஒழிச்சிடலாம், அதான் அவனுடைய குறிக்கோள். இப்போ நாம் டேலண்டாக உருவாகாமல் ஏனோ தானும் உருவாக்கிட்டு போனால் தண்டச்சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் ஒரு உத்வேகம் வரணும், நான் ஓதணும், இன்னும் ஓதணும். நான் சொல்லுவேன் எங்கள் மாணவர்கள்ட்ட, தம்பிகளா உஸ்தாது உனக்கு ஓதி தரான்னு இருக்கக்கூடாதுப்பா, உஸ்தாது ஓதி தர வைக்கணும். அப்படின்னா என்ன அதில் இந்த கிதாப் நான் ஓதணும் ஆசை எனக்கு, ஏற்பாடு பண்ணுங்க, நான் ஓதணும். அதுக்கு என்ன ஏற்பாடு, என்ன செய்யணும்? கிதாப் ஓதியே ஆகணும். நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? நாம் எந்த அளவுக்கு, அதாவது அழுகாத புள்ள பால் குடிக்காது. உங்கள்கிட்ட அழுகை இல்லைன்னா, நான் இந்த கல்வியின் நாளில் கல்வியை முழுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறை இல்லைன்னா ஏனோ தானோன்னு போயிடும். அதனால் இந்த கிதாபுகளை அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஆர்வப்படணும். நீங்கள் ஆர்வப்படாமல் கல்வி உங்களுக்கு வந்து அடையாது. பாருங்கள், நான் சொன்ன சாதாரண விஷயம், இந்த ஆயத்தை சிந்திக்க முடியலையே அப்படிங்கிற கவலை வருதா? அது வந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவீங்க. என்னத்த பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்க, வெற்றி பெற முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுங்களா? ஏன்னா நம்மை நம்பி தான் இந்த சமுதாயம் இருக்குது. இந்த சமுதாயம் இன்றைக்கி இந்த பில்டிங் கட்டி கொடுத்துருக்குறாங்க, ஓத வைக்கிறாங்க, இதுக்காக செலவு பண்ணுறாங்க. நம்ம சும்மா சாப்பாடு வருது, அதுக்குன்னு எவ்வளோ சம்பாரித்தவங்க தானே, ரத்தத்தை சிந்தி வேறு சிந்தி சம்பாரித்தவங்க தானே கொடுக்குறாங்க. எது கொடுத்தாங்க? இந்த ஆலிம்கள்லாம் வந்து நம் பிள்ளைகள் காஃபிரா போகாமல் பாதுகாப்பாங்க. இந்த ஆலிம்கள்லாம் வந்து என் பிள்ளைகளை தொழுகையாளி ஆக்குவாங்க, என் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு எந்த இடத்துல தவிர்த்து போகிறாங்களோ அந்த இடத்துல காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற உணர்வுல தானே கொடுக்குறாங்க. நாம் வாங்கி சும்மா சாப்பிட்டு போட்டு நாம் பாட்டு வேலையை பார்த்து நான் பாட்டு எங்கேயாவது வேலைக்கு போகிறேன், ஏதாவது சம்பாரிச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் இப்போ இஸ்லாத்தை காப்பது யார்? ஆனால் அது கங்கணம் கட்டணும், முடிவு பண்ணணும். என்னால் இந்த சமூகத்திற்கு ஒரு சேவை செய்யாமல் மரணிக்கக்கூடாது. விளைஞ்சுங்களா? அந்த உறுதி எடுத்த மாணவர் தான் சிறந்த மாணவராய் வர முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இடையில ஒரு அல்லாஹ் பேச வச்சுட்டான் பாடத்தை விட்டு. ஹைர்,
பக்கதாலிக்க கௌலிஹி தஆலா பாருங்கள், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமு அர்ரஃபஸு, நோம்பாளிகளுக்கு இரவில் ரஃபஸு ஜாயிஸாக்கப்பட்டிருக்கிறது. இலா கௌலிஹி தஆலா சும்ம அத்திமு ஸியாம இலல்லை. பாருங்கள், ஃபல்லிம்சாகு ஃபி அவ்வலி சுபஹி, சுபுஹின் ஆரம்பத்திலே தடுத்து கொள்ளுதல். எதை தடுக்கிறதுமா? சாப்பிட்றது, குடிக்கிறது, ஜிமா செய்கிறது, மூணையும் தடுத்து கொள்ளுதல். யதஹக்ககு மஅல் ஜனாபதி, ஜனாபத்துடன் தான் நிகழும். அப்போ ஜனாபத்து இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக ரஹ்மத்துல்லாஹுக்கு. ஆமாம். லிஅன்ன லரூரத ஹில்லில் முபாஷரதி இல சுபுஹி, சுபுஹ் வரை முபாஷரா, அதாவது உடலுறவு கொள்ளுதல் ஹலால் என்பதின் கட்டாயத்திலும் இருக்கிறது. ஐயக்கூனல் ஜுஸுல் அவ்வலு மினன் நஹாரி மஅ வுஜூதில் ஜனாபதி, பகலிருந்தும் ஆரம்ப ஜுஸு ஜனாபத்துடன் இருக்கும். ஃபலிம்சாகு ஃபீ தாலிகல் ஜுஸி ஸௌமுன், அந்த ஜுஸுவிலேயும் ஜனாபத்தோடே அவர் நோன்பை நோற்பது சௌமுன் நோன்பாக இருக்கும். உமிரல் அபுது பி இத்மாமிஹி, அதை பரிபூர்ணமாக்குவது கொண்டு அல்லாஹ் ஏவி இருக்கிறான். ஃபகான ஹாதா, இதுவாகிறது இஷாரத்தும், இஷாரா செய்கிறது. அன்னல் ஜனாபத லா துனாஃபி ஸௌம, ஜனாபத் என்பது எதை தடுக்காது? நோன்பை தடுக்காது. வலசிமதாலிக்க, இதிலிருந்தும் நமக்கு தெரிய வருகிறது அன்னல் மதுமல வலிஷ்டின் சாக லா யுனாஃபி பகா ஸௌம், மதுமலா வாய் கொப்பளிக்குதல், மூக்கு தண்ணீர் செலுத்துதல், இதுவும் நோன்புக்கு முரணானதல்ல என்று தெரியும் போது வயதஃபர்ரஉ மின்ஹு, அதிலிருந்தும் பிரிவு சட்டமாய் வருகிறது. அன்ன மன்தாக்க ஷைஅம் பிஃபமிஹி, எவன் தன் நாவை கொண்டு ஏதாவது ஒரு வஸ்துவை சுவைத்தானோ லம் யஃப்சுது ஸௌமுஹு, அவன் நோன்பு முறியாது. ஃபைன்னஹு லவ் கானல் மாஉ மாலிஹன், ஏனெனில் ஒரு கால் அந்த தண்ணி உப்பாக இருந்தால் எஜிது துஅமஹு இந்தல் மல்மலதி, வாய்க்கு பிடிக்கும் போது அந்த உப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். லா யுஃப்ஸிது பிஹி ஸௌமு, நோன்பு அவனுக்கு முறியல. வ உலிம மின்ஹு, இதிலிருந்தும் அறியப்பட்டது ஹுக்முல் இஹ்திலாமி வல் இஹ்திஜாமி வல் இத்திஹான், இந்த ஒரு ஆயத்திலிருந்து நமக்கு என்னென்ன மசாலாலாம் தெரியுது. அப்போ நோன்புக்கு முறித்தலான முறிக்காத எல்லாமே ஹலால், நோன்புக்கு முறிக்காத எல்லாமே ஹலால். நோன்பு என்றால் என்ன? மூணை தடுக்கிறது தான். என்னென்னம்மா? குடிக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் ஜிமா, மூணை தடுக்கிறது தானே. அப்போ இந்த மூன்றை தவிர மற்றது, தலைக்கு என்ன தேய்க்கலாமா? என்ன தேய்க்கலாம்? என்ன பை? ஹிஜாமா செஞ்சுக்கலாமா? ஹிஜாமா செஞ்சுக்கலாம். குளுக்கோஸ் போடலாமா? போடலாம். இரத்த தானம் செய்யலாமா? செய்யலாம். எவ்வளோ சட்டம் வருது பாரு. நோன்பு வைத்த நிலையில் இரத்த தானம் செய்ய முடியுமா? செய்யலாம். ஒருத்தனுக்கு எஹ்திலாம் ஆயிடுச்சு, தூங்கும்போது ஸ்கலிதம் ஆயிடுச்சு, இவனுக்கு நோன்பு முறியுமா? முடியாது. ஏன்னா இவன் என்ன செய்யலை? ஜிமாவும் செய்யலை, சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, உள்ளே இருந்தால் வெளியே வந்திருக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த எல்லாம் சட்டமும் இந்த ஆயத்தை தொட்டு நமக்கு கிடைக்கிறது. பார்த்தீங்களா? இதாங்க ஃபிக்ஹ் சட்டம் எடுக்கிற முறை. புரிந்ததா? பாருங்க, வஹுக்குமுல் இஹ்திலாமி வல் இஹ்திஜாமி வல் இத்திஹானி, இஹ்திலாம் ஆகுதல், இஜாமா செய்கிறது, தலைக்கு எண்ணெய் பூசுறது, இதெல்லாமே அதுலேருந்து கிடைக்கிறது. லிஅன்னல் கிதாப லம்மா சம்மால் இம்சிகாக்கல் லாசிம பி வாசித்தத்தில் இன்திஹாஇ அனில் அஷ்யாஇ சலாசத்தில் மதுக்கூரத்தி ஃபி அவ்வலி சுபஹி ஸௌமன், இது வரைக்கும் அந்த லம்மாவுடைய வார்த்தை. சுபஹின் ஆரம்பத்திலே கூறப்பட்ட 3 விஷயங்களை ஒட்டும் கடைசி வரை தடுத்து கொள்வதற்கு நோன்பு என்று இஸ்லாம் பெயர் வைத்தபோது ஒலிம அறியப்பட்டது. அன்ன ருக்குன சௌமி, நோம்பினுடைய அந்த ருக்குனு எத்திம்மு பில் இன்திஹாஇ அன் அஷியாஇ சலாசத்தி, இந்த 3 வஸ்துவை கடைசி வரைக்கும் பின்பற்றினால் போதும். வஅலா ஹாதா யுஹர்ரிஜுல் ஹுக்மு ஃபி மஸ்அலத்தி தபீதி, இதிலிருந்தும் நமக்கு தெரிகிறது இன்னொரு மசாலாவும் தெரியுது. என்ன மசாலா? காலையில் வரைக்கும் நீங்கள் சுபு சாதிக்கு வரைக்கும் சாப்பிட்லாம், குடிக்கலாம், மனைவியோடு இருக்கலாங்கிறது வந்து அந்த சுபு சாதிக்கு வரும்போது முனை தடுத்தா போதும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் தெரியுது. அந்த வினாடியில் நோன்பை நியத் செய்தால் போதும். ஷாஃபியாக்கள் சொல்லுவாங்க இஷாவுலேயே நியத் செய்யணும்,
தேவையில்லை. அஹ்னாஃப் என்ன சொல்கிறாங்க, எப்போ அல்லாவே மூணையை ஹலால் ஆக்கிட்டானோ எதுக்கு நைட்லேருந்தே நாளைக்கு காலை நோன்பு வைக்கிறேன் நீ வச்சுக்கணும், தேவையில்லை. கடைசி வினாடியில் சஹர் நேரம் முடிந்து விட்டதுன்னு சொல்லும் போது நான் இன்று நோன்பு வைக்கிறேன் நீ செஞ்சால் போதுமானது. அதுவும் வாயில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கல்பா நினச்சிட்டாலே போதும். பாருங்கள், வயுஹர்ரிஜுல் ஹுக்மு ஃபில் மஸ்அலத்தி தபீத்தி. தபீத்னா இரவிலே நியத்தி செய்தல் அர்த்தம். தபீத்னா என்ன அர்த்தமா? இரவில் நியத்தி செய்தல். ஃபைன் கஸ்தல் இத்தியானி பில் மஅ்மூரி பிஹி இன்னமா இல்ஸம். எதை ஏவப்பட்டதோ அதை கொண்டு வர நாடுவது என்பது இன்னமா இல்ஸம், அது அவசியமாகுவதெல்லாம் இந்த தவஜுஹில் அம்ரி, அம்ரு முன்னோக்கும் போது தான். அம்ரு எப்போ முன்னோக்குது? டேய் சாப்பிடாத அப்படின்னு எப்போ முன்னோக்குது? எப்போ முன்னோக்குது? அந்த சுபு சாதிக்கூடிய நேரத்தில் தான். அப்போ நீங்கள் செஞ்சால் போதும். இப்போ வல் அம்ரு இன்னமாய தவஜஹு, அம்ரு நம்மை முன்னோக்குவதெல்லாம் பஅத ஜுஸில் அவ்வலி, எப்போ தான்? ஜுஸு ஸ்டார்டிங்கில் தான் நமக்கு முன்னோக்குது. அதுக்கப்புறம் அப்போ இருந்து நோன்பு முடிகிற வரைக்கும் லிகௌலிஹி தஆலா சும்மா அத்திம்மு ஸியாம இலல் லைலி, இரவு வரை அந்த நோன்பை வைத்துக்கொள்ள வேண்டும். இது எதுக்கு உதாரணம் சொன்னாங்க? இஷாரத்துன் நஸ், இபாரத்துன் நஸ், அடுத்து தலாலத்துன் நஸ். தலாலத்துன் நஸ்னா என்ன? ஃபஹிய உலிம இல்லத்தன் லில் ஹுக்மில் மன்சூஸி அலைஹி லுகத்தன் லா இஜ்திஹாதன் வலா இஸ்திம்பாத்தன். சரி, கௌரிங்க, தலாலத்து செய்தல். அல்லாஹ் ஒரு சட்டத்தை ஏற்றிருப்பான். அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை குர்ஆனில் சொல்லியிருப்பான். அது சொன்னதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்போ அல்லாஹ் அந்த சட்டத்தை சொன்னது, அந்த சட்டம் நமக்கு அந்த காரணத்தின் மீது அறிவிக்கும், தலாலத் செய்யும். இந்த சட்டத்தை அல்லாஹ் சொன்னதுக்கு காரணம் இன்ன காரணம்னு காரணத்தின் மீது அறிவிக்கும். ஆச்சா, இப்போ இந்த காரணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த சட்டத்தை கொண்டு போய் வச்சிடலாம். அங்கெல்லாம் என்ன செய்யலாமா? அந்த சட்டத்தை கொண்டு போய் வச்சிடலாம். காரணம் இருக்குது, காரணம் இருந்தால் இந்த காரணத்தின் காரணமாக அங்கே இந்த சட்டத்தை சொன்னான் அப்படின்னு ஒரு சட்டம் தான் குர்ஆனில் இருக்கும். அதுக்கான காரணத்தை அந்த சட்டம் நமக்கு அறிவிக்கும். அதுக்கான காரணத்தை நமக்கு தலாலத் செய்ய நம்ம மூளைக்கு விளங்கும், இதனால தான் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த காரணம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போய் அந்த சட்டத்தை வச்சிடலாம். இப்போ உதாரணமாக குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் தாய் தந்தையர் ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருந்தால் அந்த தாய் தந்தையரை பார்த்து வலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா, சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க, விரட்டாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த ஆயத்தை நமக்கு எதை தலாலத்து செய்கிறது? அவங்க மனதை நோகடிக்காதீர்கள். வேற என்ன சொல்லுது? அவங்கள துன்புறுத்தாதீங்க. என்ன சொல்ல சொன்ன? அவங்கள வீட்டில் வச்சுக்கோங்க, வெளியே துரத்திடாதீங்க. என்னம்மா புரியல? சேர்த்து விட்டுறாதீங்க. அப்போ அந்த ஆயத்தை நமக்கு ஒன்று சொல்லுது பார்த்தீங்களா, உங்கள் தாய் தந்தையரை நோவினை செய்யாதீர்கள், இது தப்பு. ஒரு ஆள் அந்த அம்மா பார்த்து போடி கழுத அப்படின்னா, அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறான்? போடி கழுதன்னா. அம்மா பார்த்து போடி கழுதுன்னு சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சீன்னு சொல்ல வேணாம் தான் சொன்னான், போடி கழுதுன்னு சொல்லிக்கலாம். சொல்லலாமா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொன்னான்? என்ன போய் சொன்னான்? அல்லாஹ் சீ, நம்ம சீ
அப்படின்னு அம்மாவை பார்த்து அத்தாவை பார்த்து என்னன்னு சொல்லிடாதீங்க, சீன்னு சொல்லிடாதீங்கன்னு நல்லா சொன்னான். போடி கழுதுன்னு சொல்ல வேணாம் நல்லா சொன்னானா, அதனால தான் நான் போடி கழுதுன்னு எங்கள் அம்மா திட்டுறேன் அப்படின்னா ஓகேவா? கரெக்டு, குரானை கரெக்டாக அமல் செஞ்சுட்டுன்னு சொல்லிடலாமா? டே படுபாவி பயில சீன் கூட அல்லா சொல்ல வேணாம்னு சொன்னால் எப்படா போடின்னு சொல்லுவ கழுதுன்னு சொல்லுவ? அவர்களை மனதை நோவினைப்படுத்தாதே, அவர்களை நோவினைப்படுத்தாதே அப்படின்னு சொன்னால் அது எங்கெல்லாம் எதன் மூலமெல்லாம் நோவினை வருகிறதோ அந்த எந்த நோவினையும் செய்யக்கூடாது. புரிஞ்சுங்களா? அதுவே ஒரு ஊரில் அம்மாவை பார்த்துச்சு அப்படின்னு சொல்கிறது அன்புன்னு வச்சுக்க. ஏன்னா சில பேர் போமா அப்படிங்க என்னவை அவ அம்மாவை வந்து செல்லமாக அம்மாவை திட்டுவான், அந்த திட்டுறதும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நோவினைப்படுத்துறது அல்ல, திட்டிக்கலாம். அது மாதிரி சொல்லலாம், தப்பு இல்லை. என்ன பை புரிஞ்சா? உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்கள் பேர் என்ன பை? அரிஷத் பை வந்து பொண்டாட்டி போட்டு சாத்துறாரு. பஞ்சாயத்து வந்துருச்சு பள்ளிவாசலுக்கு. உடனே அவங்க என்ன பொண்டாட்டி இப்படி அடிக்கிறியா, முடி பிடிச்சி இழுக்கிறியான், வந்து கண்ணமாக அரையிறியான், அப்புறம் என்ன செய்கிறியான், அது செய்கிறியான், இது செய்கிறியான், கொடுமைப்படுத்துறியான். உடனே இவர் வந்து இனிமேல் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என் மனைவியை நான் அடிக்க மாட்டேன், முடியை பிடிச்சி இருக்க மாட்டேன் அப்படின்னா சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டார். ஆச்சுங்களா? இப்போ அடிக்கலாமா? மனைவியை அடிக்கக்கூடாது. முடி பிடிச்சி இழுக்கலாமா? இழுக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்து அவனை எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப லிங்க் ஆகிட்டார். அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே இணை பிரியா அளவுக்கு ஆகிட்டாங்க. ஏன் ரஹ்மான் காலைல சொன்னேன் இல்லைங்களா, மதியானம் சேர்ந்துட்டாங்களாம் ரெண்டு பேரும், கேக் வெட்டி சேர்ந்துட்டாங்களாம். எனவே 1 மணிக்கு நியூஸ் வந்துச்சு பார்த்தேன். சரி, அந்த மாதிரி நம்ம யாருப்பா பேர் என்னம்மா அரிஷத் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றா மாட்டார். இவன் 2 பேரும் ஜிமாவுக்கு முன்னாடியான லேபில் இருக்காங்க, விளையாண்டுருக்காங்க. அப்படி விளையாடும் போது இவர் முடியை பிடிச்சி இருக்கிறார். உன்னை சத்தியத்தை முறித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாமா? செல்லமாக இப்படி அப்படின்னு தட்டுறார். சத்தியத்தை முறித்து விட்டீர்கள் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ என்ன காரணத்துக்காக சத்தியம் செஞ்சோமோ அந்த சத்தியத்துக்கு தான் செல்ல முடியும். அந்த காரணம் என்ன? அடிக்க மாட்டேன், நோவினை செய்ய மாட்டேன். இவர் வந்து அதுக்கு பிறகு செட்டே ஆகலைங்க, செட்டே ஆகலை. அடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சார், முடியை பிடிச்சி இழுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சார். 2 பேரும் செட்டே ஆகலை. திடீர்னு ஓடி ஒரு விடுறாரு. ஐயோ பார்க்கறதுக்கு தப்பா, ஏன் உதச்ச? அன்னைக்கு சத்தியம் செஞ்ச எல்லாத்துக்கு முன்னாடி என்ன சத்தியம் செஞ்சேன்? ரெக்கார்டில் பாரு, அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இழுக்க மாட்டேன்னு சொன்ன, உதைக்க மாட்டேன்னு சொன்னா அப்படின்னா ஒத்து வருமா? உதைக்க மாட்டேன்னு சொன்னா அப்படிங்கிறாரு. திருப்பி பஞ்சாயத்துக்கு வருமா வராதா? அவர் செஞ்சது தப்பா இல்லையா? தப்பு தானே. அப்ப அந்த வாசகம் எதை காட்டுகிறது? நோவினைப்படுத்த மாட்டேன். அப்ப எதுவெல்லாம் நோவினையாகுமோ அதை எதையும் செய்யக்கூடாது. எதுவெல்லாம் நோவினை ஆகாதோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். சான்ஸ் கிடைச்சா கடிக்க கூட செஞ்சுக்கலாம், உங்க இஷ்டம். ஆனால் நோவினை அமௌண்ட் இருக்கக்கூடாது. சரியா போய் அவ்வளோதான். வாங்க. அம்மா தலாலத்துன் நஸ் என்பது ஃபஹி உலிம இல்லத்தன் லில் ஹுக்மில் மன்சூஸி அலைஹி, குர்ஆனில் எது மன்சூஸ் அலைஹியாக இருக்கிறதோ அதனுடைய ஹுக்குமுக்கு இல்லத்தாக அறியப்படும். லுகத்தன் வெளிரங்கமாகவே நமக்கு தெரியும். லா இஜ்திஹாத ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை, வலா இஸ்தின்பாத்தை ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை, சாதாரணமாக சொல்லிடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன காரணம் அம்மா திட்டக்கூடாது, ஏன் அல்லாச்சின்னு சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சிங்களா?
சாதாரண டக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அம்மாவை நோயினப்படுத்தக்கூடாது, அதுக்கு தான் அண்ணா அப்படி சொல்லியிருக்கிறான். பாருங்க, ஃபீ மிஸ்லி கௌலிஹி தஆலா வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா ஃபல் ஆலிமு பி அவ்தாஇல் லுகத்தி, லுகத்தை வைத்தவன் அறிவான், பி அவ்வலி சிமாயி கேட்டவுடனே அன்ன தஹரீம தஃபீஃபி சி என்று சொல்லுவது ஹராம் என்பது லி தஃஇல் அதா அன்ஹுமா அந்த ரெண்டு பேரை விட்டும் எதை நீக்குவது, நோவினையை நீக்குவது. வஹுக்குமு ஆதன் நௌஇ இந்த நௌஇ சட்டமாகிறது. உமூமுல் ஹுக்குமில் மன்சூசி அலைஹி இந்த மன்சூஸ் இந்த சட்டத்தினுடைய அந்த ஹுக்கும் ஆமானதாக இருக்கும். லி உமூமி இல்லத்திஹி அதன் இல்லத்து ஆம்மா இருக்கிறனால சட்டமும் ஆம்மா இருக்கும். வலிஹாதன் மானா குல்னா இதற்காக தான் நாம் சொல்லுகிறோம். பி தஹரீமி வர்பி அம்மாவை அடிக்கிறது தப்பு, வஷத்தம் திட்டுதல் தப்பு, வல் இஸ்திஹ்தாமி அனில் அபிபி சபபில் இஜாரத்தி அத்தாவையே கூலிக்கு வேலைக்கு வைக்கிறது, வல் ஹப்சி பி சபபில் தைனி அத்தாவை கடனுக்கு பகரமாக அத்தா கடன் வாங்கினார் மகன்கிட்ட திருப்பி தரலேன்னு அத்தாவை கைது பண்ணுறது, அவில் கத்திலி கிசாசன் ஏதாவது ஒன்றால் அத்தாவையோ அம்மாவையோ கொலைக்கு பகரமாக கொலை செய்ய போகிறேன்னு மகன் சொல்கிறது, இது எதுவுமே ஜாயிஸ் இல்லை. இது எதுவுமே ஜாயிஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு நோவினை தான். சும்மா பின்பு தலாலத்து நஸ்ஸி பி மன்சிலத்தின் நஸ்ஸி தலாலத்து நஸ்ஸும் நஸ்ஸு மாதிரியே தான், குரானே தான். தலாலத்தின் மூலமாக ஒரு சட்டம் நமக்கு கிடச்சிச்சுன்னா அது குரான் நேரடியாக சொன்னது போல தான். ஹத்தா எனவே தான் சஹ இஸ்பாத்துல் உகூபதி பி தலாலத்தின் நஸ் தலாலத்து நஸ்ஸை கொண்டு சட்டங்களை என்னவாக்கலாம், தரிபடுத்தலாம். அவர் சொன்னார், ஒரு கால் என் மனைவியை நான் அடித்தால் துன்புறுத்தினால் என் மனைவி தலாக்குன்ட்டார். இப்போ உதச்சார், தலாக்கு ஆயிரம் ஆக மாட்டாளா, ஆயிரம் ஆட்டோமேட்டிக்காக. அதுவும் அந்த இடத்துல கொண்டு வச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக சட்டங்கள் அங்கே செல்லுபடி ஆகும். நினைச்சுங்களா? சரி. வஜபத்தில் கஃபாரத்து பில் விகாஇ பின் நஸ்ஸி பில் அக்கலி ஒ ஷுருபி பி தலாலத்தின் நஸ்ஸி. பாருங்கள், இது ஒரு பெரிய சட்டத்தினுடைய சுருக்கமாக அப்படி ஒரே வரியில் சொல்லிட்டார், ஒரே வரியில் சொல்லிட்டாங்க. அதாவது நோன்பு வச்சுருக்கும் போது வேணும்னு சாப்பிட்டான், நோன்பு வச்சுருக்கும் போது ஒருத்தன் வேணும்னு சாப்பிட்டான் அல்லது வேணும்னு குடித்தான், தண்ணி குடித்தான், இவன் கஃபாரா கொடுக்கணுமா? கஃபாரா என்னம்மா? நோன்பு வச்சுருக்கும் போது வேணும்னு ஒருத்தன் மனைவியோடு ஜிமா செஞ்சுட்டா என்ன சட்டம்? ஒரு அடிமை ஒழுங்கிட வேண்டும். அது முடியலன்னா 60 நோன்புகளை தொடர்படியாய் வைக்க வேண்டும். அதுவும் முடியலன்னா 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சட்டம் இருக்கா இல்லையா? இப்போ இது எதனால் ஜிமா செஞ்சுட்டா அப்படின்னு வருது. இப்போ ஜிமா செஞ்சால் எப்படி இது சட்டமோ அதே மாதிரி தான் சாப்பிட்டாலும், அதே மாதிரி தான் தண்ணி குடித்தாலும். அப்போ இதே சட்டம் அதுக்கும் வரும். ஏன்? நோன்பு என்பது இந்த 3ஐ விடுதல். நோன்பில் 3இல் 1ஐ விட்டால் கஃபாரா உண்டு என்றால் மிச்சம் 2ஐயும் செய்தாலும் அதே கஃபாரா வந்துவிடும் என்பதை தலாலத்து செய்கிறது. தலாலத்து செய்தா இல்லையா? பாருங்கள், அதான் சொல்கிறாங்க, வஜபத்தில் கஃபாரத்து பில் விகாஇ பின் நஸ்ஸி பில் அக்கலி ஒ ஷுருபி பி தலாலத்தின் நஸ் தலாலத்து நஸ்ஸை கொண்டு அக்கல் ஷுருபை கொண்டும் விகாஐ கொண்டும் கஃபாரா வாஜிபாகும். வாலாஹதன் மானா இதே சட்டத்தின்படி இந்த அர்த்தத்தின் மீதுதான் கீழே யுதாருல் ஹுக்குமோ அலா தில்கல் இல்லத்தி அந்த இல்லத்தின் மீது அந்த சட்டங்கள் சுற்றி வரும். காலல் இமாம் அபு ஸைத் அவங்க சொல்கிறாங்க, இன்ன கௌமன் ஒரு கூட்டம் யஉத்தூன அத்தஃபீஃப கராமத்தன் ஒரு கூட்டம் அவங்க அம்மாவை பார்த்து சி அப்படின்னு கூப்பிட்றத கண்ணியமானதாக கருதினார்கள் என்றால், கண்ணியமானதாக கருதினார்கள் என்றால் லா யுஹரமு அலைஹி தஃபீஃபுல் அபவைன் அவங்க அம்மா அத்தாவை பார்த்து சீன்னு சொல்கிறது அவங்களுக்கு என்ன இல்லை, ஹராம் இல்லை. வகதாலிக்க குல்னா ஃபி கௌலிஹி தஆலா இதே போன்று தான் நாம் சொல்லுகிறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ்
ஜும்மாவுக்கு பாங்கு சொல்ல அழைக்கப்பட்டு விட்டால் ஜும்மா பக்கம் ஓடிடணும். ஜும்மா பக்கம் ஓடிடணுமா இல்லையா? இப்போ வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரத்தை நிப்பாட்டிட்டு போயிடணும். ஆனால் 2 பேர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருக்கும் போதே, தம்பி என்ன வியாபாரம் செய்கிற? நான் ஃபர்னிச்சர் செய்கிறேன்பா. எனக்கும் வேணும்டா, ஒரு 10 கட்டில் அடிச்சு விடா அப்படின்னு வியாபாரம் செஞ்சுக்கிட்டே போகிறாங்க 2 பேரும். இப்போ அவங்க வியாபாரம் செஞ்ச ஹராம் ஆயிருமா, மக்ரூஹ் ஆயிருமா? மக்ரூஹும் இல்லை, ஹராமும் இல்லை. ஏன்னா பாங்கு சொன்னவுடன் 2 பேரும் பள்ளியின் பக்கம் போக ஆரம்பித்து விட்டார்கள். போகும்போதே பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்போ அந்த ஆயத்துக்கும் அமல் செஞ்சுட்டாங்க, இவங்க வியாபாரமும் செஞ்சாங்க, தடை இல்லை. எப்போ தடை வரும்? வியாபார ஸ்தலத்தில் உட்கார்ந்து வியாபாரம் செஞ்சாதான் தடை என்பது வரும். புரிஞ்சுங்களா? அப்போ பாருங்க, யா யுவல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத் என்ற ஆயத்தில் வலவு ஃபரதுனா பைஅன், ஒரு பைஐ நாம் கற்பனை செய்தால், லா யம்னஉல் ஆகிதைனி அனிஸ்ஸஇ இலல் ஜும்அத்தி, ஜும்மாவின் பக்கம் போவதை விட்டும் 2 பேரையும் தடுக்கலை. பியன்கானா ஃபி சஃபீனத்தின், 2 பேரும் ஒரு கப்பலில் இருந்தாங்க. நம்ம படி இப்போ சொன்னால் ஒரு பைக்கில் இருந்தாங்க, ஒரு காரில் இருந்தாங்க. தஜ்ரி இலல் ஜாமிஐ, அது ஜும்மா பள்ளிவாசல் பக்கம் போயிட்டுருக்குன்னா லா யக்ரஹுல் பை என்னவாக தம்பி? மக்ரூஹாக ஆகாது. பாருங்க, நம்ம இப்போ யார் உதாரணம் சொன்னோம்? பேர் என்னப்பா? அரிஷத் உதாரணம் வந்துருச்சு பாருங்கள். வாலாஹதா குல்னா, இதன்படி தான் சொல்லுகிறோம். இதா ஹலஃப அரிஷதுன், அரிஷத் சத்தியம் செஞ்சார். லா எதிரிபு இம்ராத், பாருங்க உங்க பேர் வரலையா? எழுதிக்கோங்க. இதா ஹலஃப எழுதாதுப்பா, சும்மா இருப்பா நீ. லா எதிரிபு இம்ராத்தஹு, அவர் மனைவியை அடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சார். என்ன பை, என்ன சத்தியம் செய்கிறாரு? அடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சார். ஃபமத்த ஷாரஹா, என்ன செஞ்சார்? முட்டியை பிடிச்சி இழுத்தாரு. அவ்வாஹா பிடிச்சி கடிச்சு வச்சார். ஹனக்கஹா போட்டு அமுத்தி எடுத்தார். யஹ்னுசு, சத்தியம் முறிந்து விடும். இது எல்லாத்துலையும் என்ன வேணும் பாய்? நான் சத்தியம் செஞ்சது என்ன தான்? அடிக்க மாட்டேன்னா சத்தியம் செஞ்சார். ஆனால் இதுவும் நோவினை தான், அதனால் சத்தியம் முறிஞ்சிடும். ஆனால் இதாக்கான பிவஜிஹில் ஈலாமி, எப்போ சத்தியம் முறியும்? இதாக்கான பிவஜிஹில் ஈலாம், ஈலாம்னு என்ன? நோவினை தருதல் என்ற அடிப்படையில் இருந்தால், அதே அரிஷத்திலிருந்து இதா உஜித சூரத்த தர்பி, அடியையே பெற்றுக்கொண்டாலும், மத்தஷாரி முடியை இழுக்கிறத பெற்றுக்கொண்டாலும், இந்த முதாஅபதி 2 பேரும் விளையாடும் போது பெற்றுக்கொண்டால், தூனல் ஈலாமி என்ன இல்லை? நோவினை செய்தல் இல்லை என்றால் லா யஹ்னிசு, சத்தியம் முடியாது, சத்தியம் முடியாது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. மமன் ஹலஃப, இதே மாதிரி இன்னொருத்தர் சத்தியம் செஞ்சார். லா யுத்ரிபு ஃபுலானன், அந்த ஆள் நான் அடிக்கவே மாட்டேன்றார். அந்த ஆள் நான் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டார். இவனால் அடிக்க முடியாது, அதனால் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டான். சத்தியம் செஞ்சுட்டு அவன் செத்து பணமாக கிடக்கும் போது போய் டமா நான் அடியை போட்டான். இப்போ சத்தியம் முடிஞ்சிருமா? சத்தியம் முடியாது. ஒமன் ஹலஃப லா யுத்ரிபு ஃபுலானன், அந்த ஆள் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சான். ஃபலரபஹு பஅத மௌத்திஹி, மௌத்துக்கு பின்னால் அடித்தான். லா யஹ்னிசு, சத்தியம் நிறைவேறாது. லி இன்இதாமி மானல் தர்பி, லர்ப் என்ற அர்த்தம் அங்கே இழந்திருக்கிறது. வஹுவல் ஈலாம், வழியை தருதல், நோவினை செய்தல். இப்போ எல்லாம் வந்து செத்து போயிட்டானே. வகதா லவ் ஹலஃப லா யதகல்லமு ஃபுலானன், அந்த ஆள்கிட்ட பேசவே மாட்டேன்னு சத்தியம் செஞ்சான். ஃபகல்லமஹு பஅத மௌத்திஹி, அவன் மௌத்துக்கு பிறகு போய் ஜனாசா நின்று பேசனா. லா யஹ்னிசு, சத்தியம் முடிந்ததாக ஆகாது. அதமில் இஃப்ஹாம், ஏன்னா உயிரோட விளக்கமானவனாக இல்லை என்பதால். வபி அத்திபாரி ஹாதல் மேனா, இந்த கருத்தை கொண்டுதான் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறோம். இதா ஹலஃப லா யஅகுலு லஹ்மன், ஒருத்தன் கறி சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் செஞ்சான். கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. என்ன பை, இப்போ என்ன கறி சாப்பிட்டா சத்தியம் முடியும்? ஆட்டுக்கறி சாப்பிட்டா சத்தியம் முடியும், ஒட்டக்கறி சாப்பிட்டா சத்தியம் முடியும், மாட்டுக்கறி சாப்பிட்டா சத்தியம் முடியும், கோழிக்கறி சாப்பிட்டா சத்தியம் முடியும், மீன் சாப்பிட்டா சத்தியம் முடியாது. ஏன்னா மீன் என்பது கறி ஐட்டத்திலே கிடையாது. கறி என்பது எது? அறுத்து இரத்தம் போக வைத்து தபஹ செய்யப்பட்டு இரத்தம் வெளியாகி அதன் மாமிசம் என்பதுதான் கறி. லஹம், லஹம் என்றால் மா யஜூசு பஅத தபஹி, அறுக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு வருவதற்கு பெயர் தான் என்ன தம்பி? கறி. ஆனால் மீன் அப்படி இல்லைல்ல. மீன்
அப்படி ரத்தமும் இல்லை, அறுக்க வேண்டியதும் இல்லை. அதனால் மீன் சாப்பிட்டால் சத்தியம் முடியாது. ஏன்னா அது எந்த லிஸ்ட்டில் உள்ள வராது? லஹம் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே வராது. பாருங்கள், இதான் அலஃப லா யஅகுலு லஹ்மன், ஒருத்தன் லஹ்மை சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் செஞ்சான். ஃபாக லஹ்ம சமக்கி அவில் ஜராதி, வெட்டுக்கிளி இன்னும் மீனுடைய கறியை சாப்பிட்டால் லா யஹ்னசு, சத்தியம் முடியாது. வலவு அக்கல லஹமல் ஹின்சீரி அவில் இன்சானி, அதுவே மனுஷங்கறியோ பன்னிக்கறியோ சாப்பிட்டா சத்தியம் முடிஞ்சிடும். நம்ம இயற்கையாக சாப்பிட்றது இல்லைன்றாலும் அவைகளும் மாமிசமாக இல்லையா? மாமிசம் தானே மனுஷ உடம்புல இருக்கிறதும் பன்னி உடம்புல இருக்கா மாமிசம் தானே, ரத்தம் ஓடக்கூடியது இல்லையா? அப்போ மாமிசம் என்பதால் ஒரு கால் சாப்பிட்டாலும் சத்தியம் முறிந்துவிடும். இல்லையா? அண்ணல் ஆலிம் அபி அவ்வலிசிமா, கேட்கக்கூடிய உடனே அறிந்து கொள்வான். யாலமோ அன்னல் ஹாமில அலாஹாதல் எமீனி, இந்த சத்தியத்திலிருந்தும் சுமந்திருக்கக்கூடியதாகிறது. இன்னமா ஹுவ அல் இஹ்திராசு அம்மா யன்ஷஉ மினத் தமி, இரத்தம் ஓடுவதிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளுதல். ஃபயகூனுல் இஹ்திராசு, எனவே தவிர்ந்து கொள்ளுதல் ஆகும். அன் தனாவிலு தமவியாத், எதெல்லாம் ரத்தம் இருக்கோ அதெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஃபைதான் ஹுக்மு அலா தாலிக், எனவே ரத்தம் ஓடுற எந்த பொருளாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. மான் கறி சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. அவன் சத்தியம் செஞ்சவன் மான் கறி சாப்பிட்லாம் பை, கிடைச்சா சாப்பிட்லாம், அப்படி தோல் கலப்பலாம் என்ன பை, ஆனால் கிடைக்காது, கிடைச்சா சாப்பிடலாம். சத்தியம் செஞ்சவன் சொல்லுப்பா. சரி சரி, இதோட என்ன முடிஞ்சு தம்பி? தலாலத்து நஸ் முடிஞ்சு, இபாரத்து நஸ் முடிஞ்சு, ஷாரத்து நஸ், இக்திலாஉ நஸ். இக்திலாஉ நஸ்ங்கிறது அந்த வாசகமே இதற்குள் இன்னொரு சட்டத்தை தேடும். வாசகமே இன்னொரு சட்டத்தை தேடும். அவங்க பேர் என்ன? அன்வர் ஷா அவங்களுக்கு ஒரு அடிமை இருக்கார், ஒரு அடிமை இருக்கார். அன்வர் ஷா சொல்கிறாரு, நம்ம சஃப்வான் தான் அவங்க பேர், சஃப்வானை பார்த்து சொல்கிறாரு, ஏப்பா இந்த அடிமையை 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கப்பா அப்படிங்கிறார். 1000 ரூபாய்க்கு கொடுத்து இந்த அடிமையை வாங்கிக்கப்பா அப்படிங்கிறார். இவர் ஒன்று சரி அந்த அடிமை உரிமை விட்டேன் அப்படின்ட்டார். அந்த அடிமையை நான் உரிமை விட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ உள்ள என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவோம். ஜைனா உங்க பேர் என்ன? ரசீனா? ரசீன் பக்கத்தில் ஒரு யார்? தம்கீன். சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுங்க? இப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். இந்த இடத்துல எதுவுமே நடக்கலையா? எல்லாம் உட்காந்தானே இருக்காங்க. எல்லாம் உட்காந்து அவர் தலையாட்டுறாரு. ஆமாம், எல்லாம் உட்காந்தா இருக்காங்க, நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க. யூசுப் சொல்லலாம். ஆமாம், அவர் என்ன சொன்னார்? விட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கிக்க அப்படின்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார்? உரிமை விட்டேன்டார். இப்போ இந்த உரிமை விட்டது கூடுமா கூடாதா? காசு கொடுக்கலன்னா கூடாது அப்படியா? அப்போ உரிமை விட்டதே செல்லுபடி ஆகாதா? அவர் சொன்ன அப்படின்னா நான் உரிமை விட்டேன்னு சொன்னார் பார். அந்த பதில் எதை சொல்லுது தெரியுமா? எதை இத்திலாசை தெரியுமா? நீ சொன்ன அந்த ரேட்டுக்கு நான் வாங்கிட்டேன், இதோ அந்த உரிமையை நான் உரிமை விட்டு விட்டேன் அப்படின்னு அவர் கபில் தூ சொன்னதாக அது ஆகிவிட்டது. கட்டாயம் ஒரு 1000 ரூபா கொடுத்தே ஆகணும். அந்த அடிமை உரிமையாகி விட்டார். இதுதான் இப்திலா. சொன்ன வாசகமே தேடுது பாருங்க. உள்ள ஒரு பை நிகழ்ந்துருச்சு. உள்ளுக்குள்ளே என்ன நடந்துருச்சு? ஒரு பை நிகழ்ந்து விட்டது. 1000 ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும். இதுதான் இப்திலா. புரிந்ததா? இப்போ ஒரு கணவன் மனைவி பார்த்து சொல்கிறான், அன்டி தாலிக்னா, நீ தலாக்குண்டா.
பாயினாகுமா ரஜையாகுமா? ரஜை தான் ஆகும். ஏன்? அந்த தாலிக், நீ தலாக் என்ற சொன்ன வாசகம் எதை தேடுகிறது? உன்னை விட்டும் உன் மனைவி ரஜையான முறையில் பிரிந்து விட்டாள் அப்படிங்கிறது தான் தேடுது. அந்த வாசகம் எந்த அளவுக்கு தேடுதோ அந்த அளவுக்குத்தான் அர்த்தத்தை வைக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா அர்த்தத்தை நம்ம ஜாயின் பண்ண முடியாது. இப்போ அந்தி தாலிக்குன் அப்படின்னு சொன்ன வாசகம் ஒரு ரஜையான தலாக்கை மட்டுமே தேடும். அப்போ ரஜையா தான் தலாக் நிகழும். ரஜையா தான் தலாக்கு நிகழும். அதுக்கு மேலே என்ன செய்யாது? தலாக்கு நிகழாது. பாருங்க, வஹம்மல் முக்ததா இக்திலா நஸ்ஸி என்பது ஜியாதத்துன் அலன் நஸ்ஸி, அது நஸ்ஸை விட அதிகப்படியானதாக இருக்கும். லா யத்தஹக்ககு மஅன நஸ்ஸி, நஸ்ஸுடைய அர்த்தம் தரிபடாது இல்லா பிஹி, அதை கொண்டே தவிர. கஅன்ன நஸ்ஸ இக்திலா, அந்த நஸ்ஸே அதை தேடியது, லியஸிஅ ஃபீ நஃப்ஸிஹி மஅனாஹு, அதன் அர்த்தம் அதிலே சிஹத்தாக வேண்டும் என்பதற்காக. மிசாலுஹு ஃபி ஷரஇயாத், ஷரஇயாத்தில் அதுக்கு உதாரணமாகிறது. அன்தி தாலிகுன் என்பது ஃபைன்ன ஹாதா, நிச்சயமாக இந்த வார்த்தை, நிஅத்துன் ஒரு வாசகம், ஒரு நிஅத்துல் இம்ரஅத்தி. தாலிக் என்பது என்ன? அசல்ல இஸ்மு ஃபைல். தல்லத்துன்னு சொன்னால் மாதி, தல்லத்துன்னு சொன்னால் மாலி. தாலிக்குன் என்பது தலக்க எதுலுக்கு தலக்கன் ஃபஹுவ தாலிக்குன், இஸ்மு ஃபைல். தலக்க அப்படின்னா தலாக் விடப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம் அங்கே வரணும். ஒரு இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தம் தானே அங்கே இருக்குது. அப்போ ஒரு பெண்ணுடைய இஸ்மு ஃபாயில் தாலிக் என்ற வார்த்தையை கொண்டு இஸ்மு மஃபூலுடைய அர்த்தத்தை நாடுவாங்க, இஸ்மு மஃபூலுடைய அர்த்தத்தில். அப்போ விடப்பட்டவள், நீ விடப்பட்டவள். விடப்பட்டவள் என்ற வார்த்தை என்ன அறிவிக்குது? நீ தலாக் ஆயிட்டேங்கிறத அறிவிக்குது. அப்போ நிஅத்துல் இம்ரஅத்தி எல்லா என்றாலும் அண்ணன் நிஅத்த, இந்த வர்ணனை யக்தலி அல் மஸ்தர, தலாக் என்ற மஸ்தரை தேடுகிறது. ஃபகஅன்னல் மஸ்தர மௌஜூதும் பிதரீகில் இக்திதா, அந்த இடத்தில் அந்த தலாக் தாலிக் என்ற வார்த்தையை சொல்லி இருந்தாலும், என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரு? சொன்னது இஸ்மு ஃபாயிலான வார்த்தை சொல்கிறாரு, தாலிக்னு வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் அந்த தாலிக் என்ற வார்த்தை எதை தேடுகிறது? மஸ்தரை தேடுகிறது. தலாக் என்ற மஸ்தரை தேடுகிறது. தேடினா என்னவாயிரும்? அந்த ஒரு தலாக் மட்டும்தான் நிகழும். ஃபைதா கால அஅதிக் அப்தக மின்னி பிஅல்ஃபி திர்ஹமின், ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து சொன்னால் 1000 திர்ஹத்துக்கு உன்னிடத்திலிருந்தும், இது அப்படி கொஞ்சம் அதே உதாரணம் கொஞ்சம் மாற்றி இப்போ இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா நான் 1000 ரூபா தரேன், அடிமை உருமுட்ருப்பா. என்ன சொல்கிறாரு? நான் 1000 ரூபா தர்றேன், அடிமையை எனக்காக உருமுடுப்பா. இவர் ஒரு கஃபாரா இருக்குது, இவருக்கு ஒரு கஃபாரா இருக்குது. அந்த கஃபாராவுக்காக நான் ராமத்துல்லா செய்ய மாட்டேன்னு சொன்ன காரியத்தை நான் செஞ்சு விட்டேன் அப்படின்னு கூட இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு அடிமையை உருமோடணும். இப்போ அந்த அடிமையை உருமோடுறதுக்காக சொல்கிறாருப்பா, உன் அடிமையை உருமோடு தம்பி, ஒரு கஃபாரா கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் 1000 ரூபா தந்துடுறேன் அப்படிங்கிறார். உடனே சரிப்பா உன் சார்பா நான் உரிமை விட்டேன் அப்படின்ட்டார். இப்போ உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் வியாபாரத்தை ஒப்புக்கொண்டாருங்கிறது வந்துருச்சு. இவருக்கு உரிமை விடுறக்கூடிய வக்கீலாகவும் மாறிட்டார், உரிமையும் விட்டார். உரிமை செல்லுபடியாகிவிடும் இவர் கஃபாராவுக்காக. யார் கஃபாராவுக்காக செல்லுபடியாகும்? இவர் கஃபாராவுக்காக. 2 காரியம் நடந்துச்சு, வியாபாரமும் நடந்துருச்சு, வக்கீலாகவும் ஆயிட்டார். நினச்சா இல்லையா? இப்போ 2ஐயும் இந்த ஒரு வாசகம் தேடுகிறது. பாருங்க, வைதா கால அஅதிக் அப்தக மின்னி பிஅல்ஃபி திர்ஹமின், 1000 திர்ஹத்துக்கு பகரமாக எனக்காக உன் அடிமையை உரிமை விடு, எனக்காக உன் அடிமையை உரிமை உண்டார். ஃபகால அஅதப்து, அவர் அடிமையை உரிமை விட்டேன்னு சொன்னார்னா யகஉல் இத்துக்குவானி லம்ரி, அந்த ஆமிரை தொட்டும் அமர் அந்த இதுக்கு நிகழ்ந்துவிடும். ஃபயஜிபு அலைஹில் அல்ஃபு, 1000 அவன் மீது வாஜிபாகும். வலவுக்கானல் ஆமிரு நவாபிஹில் கஃபாரா, அந்த ஏவனார்ல அவர் அதை கொண்டு கஃபாராவை நாடி இருந்தால் யகஉ அம்மா நவா, அந்த நாடியதும் நிகழ்ந்துவிடும், நாடியதும் நிகழ்ந்துவிடும். வதாலிக்க லிஅன்ன கௌலுஹு அஅதிகுஹு அன்னி பிஅல்ஃபி திர்ஹமின் என்ற அந்த வாசகம் யக்தலி தேடுகிறது, கௌலுஹு பிஅன்னி பிஅல்ஃபின், 1000க்கு பகரமாக எனக்கு வித்துரு, சும்ம குன் வக்கீலி பில் இஅதாகி,
அந்த அடிமை உரிமை விடுவதற்கு எனக்கு வக்கீலா ஆயிரு, ஃபஅத்கு அன்னி, எனக்காக நீ உரிமை விடு அப்படின்னு இவ்வளோ நீளமாக பேச வேண்டியதை சுருக்கமாக சொல்கிறே. எனக்கா 1000 ரூபா தரேன்டா, எனக்கா உரிமை விட்டுறா அப்படின்னு வாசகம் எதிர்த்தாரு. தம்பி 1000 ரூபா தர்றேன், அடிமை எனக்கு வித்துரு, அப்புறமா எனக்கு நீயே வக்கீலாயி என் கஃபாராவுக்காக அந்த அடிமை உரிமை விட்டுரு அப்படிங்கிற சொல்கிற வாசகத்தை சுருக்கமாக எதிர்த்துருச்சு. சொல்லுப்பா 1000 ரூபா தரேன், எனக்கா அடிமை உரிமை விட்டுரு அப்படிங்கிறது உள்ள ஒரு வியாபாரமும் இருக்கிறது, வக்காலத்தும் இருக்கிறது, ரெண்டுமே உள்ளே வந்துருச்சு. புரிஞ்சா இல்லையா தம்பி? சரி, இப்போ ஒரு ஃபஸபத்தல் பைஉ பிதரீகில் இக்திலா, அந்த இக்திலா என்ற அடிப்படையிலேயே பைஇ நிகழ்ந்து விட்டது. வயஸ்புத்துல் கபூலு கதாலிக்க, அது போன்றுதான் அந்த நடுவில் கபூல் செய்வதும் வந்து விட்டது. லிஅன்னஹு ருக்குனுன் ஃபீ ஹாதல் பைஇ, ஏனெனில் கபூல் செய்வது என்பதும் பைஇல ஒரு ருக்குன் தான், அதுவும் உள்ரங்கமாக உள்ளே வந்துருச்சு. வலிஹாதா கால அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இதா கால ஒருத்தன் சொன்னால், இப்போ சொல்கிறார் அவர், இப்போ சொல்கிறார் என்ன சொல்கிறாரு, ஹேய் காசுலாம் தரமாட்டேன், எனக்கு பகரமாக ஒரு அடிமை உரிமோடு அப்படிங்கிறார். அவனும் உரிமை விட்டேன் அப்படின்றார், உரிமை விட்டுட்டார். இப்போ செல்லுபடி ஆகுமா? செல்லுபடியாது. இப்போ என்ன நடந்திருக்கு? வியாபாரம் நடக்கலை. இவர் எனக்கு ஒரு அடிமையை குர்ரா அன்பளிப்பான்னு கேட்டிருக்காரு, அவர் ஓகேடா தர்றேன்னு சொல்லிட்டாரு. திரும்ப அவன் எனக்கு அடிமை கஃபாராக்கா உரிமை விடுறான்னு சொல்கிறாரு, அவர் ஓகேன்னு சொல்லி உரிமையை விட்டார். உள்ள ஒரு ஹிபத் வந்துருச்சு. முதல் என்ன வந்துச்சு? உள்ள பை வந்துச்சு. இப்போ என்ன வந்திருக்கு? ஹிபத் வந்திருக்கிறது. புரிந்ததா? இதா கால அஅத்திக அபுதக அன்னி பிகைரி ஷைஇன் சொன்னா கால அஅத்தக்துனா யகவுல் இத்துக்கு அலல் ஆமிர், இப்பையும் அந்த ஆமிரை தொட்டு மிக நிகழ்ந்துவிடும். வயகூனு ஹாதா முக்தலியன் லில் ஹிபத்தி வ தௌகீலி, இந்த இடத்துல என்னென்ன இருக்குது? ஹிபத்தும் தௌகீலும் இருக்கிறது. வலா யுஹ்தாஜு ஃபீஹி இலல் கப்ஸி, இந்த இடத்துல கப்ஸின் பக்கமும் அவசியமும் இல்லை. லிஅன்னஹு பிமன்சிலத்தில் கபூலி ஃபீ பாபில் பைஇ, ஏன்னா இங்கேயும் உள்ரங்கமாகவே ஒப்புக்கொள்ளுதல், கபூல் செய்தல் என்பதும் உள்ரங்கமாகவே வந்துவிட்டது. முடிஞ்சப்பா பாடம்? சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கா? இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு, சொன்னோம்னு உங்களுக்கு பஹ்சுன். சரி வாங்க. வலாக்கின்னா நக்கூலு, என்றாலும் நாம் சொல்லுகிறோம், அல் கபூலு, கபூல் ஆகிறது ருக்குனுன் ஃபீ பாபில் பைஇ. எனவே பை ஒரு பொருளை விற்கிறோம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வித்தவர் காசை கபூல் செய்ய வேண்டும், வாங்கியவர் பொருளை கபூல் செய்ய வேண்டும். ஒருத்தர் கேட்குறாரு, கேள்வி கேட்குறாங்க, ஏங்க 2வது சூற சொன்னீங்கல்ல, ஏப்பா காசே தரமாட்டேன்றாங்க, அதில் ஓகே ஒத்துக்கிறோம், அதில் ஓகே ஒத்துக்கிறோம். ஏன்னா ஹிபத்தை பொறுத்த வரைக்கும் கபுல் ஷர்த் இல்லை, கபுசா செய்யணும்னு ஷர்த் இல்லை. ஆனால் பையை பொறுத்தவரை இவர் காசை ஒப்படைக்க வேண்டும், அவர் பொருளை ஒப்படைக்க வேண்டும், அந்த பொருள் இவர் கை பற்றினாதான் இவர் மில்கில் வரும், அதுக்கப்புறம் அவர் வக்கீலாக்கியிருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அவன்கிட்ட இருக்கும்போதே நான் 1000 ரூபா தர்றேன் நீ விட்டுருன்னு சொன்ன உடனே விட்டுட்டாருன்னா இதுக்கு 1000 சொன்னதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே கப்ஸா வரணும்ல, கப்ஸுன்னு ஒன்று வரலையே, கைப்பற்றுதல் வரலையே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. நாம் சொல்கிறோம், எப்பா தம்பி பை எப்படி இக்திசா நிகழ்ந்ததோ, அந்த வாசகத்தில் பை எப்படி இக்திசா நிகழ்ந்ததோ, திரும்பி வக்கீலாக்கிறது எப்படி அந்த வாசகமே தேடிச்சோ, அதே மாதிரி நான் கபுசா செஞ்சுட்டேங்கிறதையும் அந்த வாசகம்தான் தேடி இருக்கிறது. எனவே கப்ஸாவும் நிகழ்ந்த மாதிரி வச்சுக்கணும். அப்படி இதுதான் இக்திசாவுனஸ், ஒரு வாசகம் இத்தனையும் தேடுகிறது. புரியுதா இல்லையா? பாருங்கள், வலாக்கின்னா நக்கூறு நாம் சொல்லுகிறோம், அல் கபூல் ருக்குன் ஃபி பாபில் பைஇ, பையுடைய பாபிலே கபூல் ருக்குனாக இருக்கும்.
ஃபைதா அஸ்பத்னா அல் பைஅ இக்திலாஅன், பைஐ நாம் தரிப்படுத்தினால், அஸ்பத்னல் கபூல லரூரத்தன், அப்போ அது கூடயே லரூரத்தன் கட்டாயம் கபூலையும் தரிப்படுத்தி விடுகிறோம். பிஹிலாஃபில் கப்ஸி ஃபி பாபில் ஹிபதி, ஹிபத்துடைய பாபிலே கப்ஸாவுக்கும் மாற்றமாக. ஃபைன்னஹு லைஸ பிருக்குனின் ஃபில் ஹிபதி, ஹிபத்தில் ருக்குன் இல்லை. லியக்கூனுல் ஹுக்மு பில் ஹிபதி பி தரீகில் இக்திலாஇ ஹுக்மம் பின் நஸ்ஸி, அந்த இடத்துல ஹிபத்தை கொண்டுள்ள ஹுக்கும் என்பது இக்திலாஅன் உள்ளே இருக்கிறது. இக்திலாஅன் ஹிபத் உள்ளே இருக்குது, இங்கே இது இருக்குது, கப்ஸாவும் இருக்குது. ஓ ஹுக்குமுல் முக்தலா, பை ஒரு தேட்டம் முக்தலா இக்திலா செய்தில்லை, இதன் சட்டம் என்ன? அன்னஹு யஸ்புது பி தரீகில் தரூரா, பை தேவையான அளவுக்கு வச்சுக்கணும், தேவையான அளவுக்கு தான் இக்திசா செய்ய முடியும். ஃபயுகத்தரு பி கதரில் தரூரத்தி, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அது இக்திசா செஞ்சுருக்குன்னு சொல்லலாம், அளவுக்கு அதிகமாக சொல்லக்கூடாது. எனவே தான் வலிஹாதா குல்னா இதா கால அன்டி தாலிக்குன், ஒருத்தன் அன்டி தாலிக்குன்னு சொன்ன வாசகம் என்னப்பா சொல்லுப்பா, அன்டி தாலிக்கு இஸ்மு ஃபைல் சொன்னான். ஆனால் அது எந்த வாசகத்தை தேடுகிறது? தலாக் என்ற மஸ்தரை தேடுகிறது. மஸ்தருடைய சட்டம் என்னன்னா, மஸ்தரை சொல்லி வஹதான நாடலாம் அல்லது இஸ்மு ஜின்ஸ நாடலாம். எழுதிக்கோங்க. ஒரு மஸ்தரை கூறினால் அதை கொண்டு ஒருமையை நாடலாம் அல்லது இஸ்மு ஜின்ஸ் ஒட்டுமொத்தத்தையும் நாடலாம். இடையில் உள்ள ஃபர்துகளை நாட முடியாது, இடையில் உள்ள ஃபர்துகளை நாட முடியாது. தம்பி ஏன் அந்த பக்கம் பார்வை தெரிஞ்சா? இப்போ உதாரணத்துக்கு தௌஃபீக்கிட்ட, தம்பி அங்கே ஒரு கூட ஆப்பிள் இருக்கு பாருப்பா. இல்லைப்பா ருச்சிக்கா, ஆப்பிள் ஒரு கூட இருக்கு பாருப்பா, ஆனால் அதை எடுத்துகிட்டு வா, ஒரு கூட ஆப்பிள் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நான் போய் அம்மா அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு என்ன எடுத்துகிட்டு வருவேன்? இல்லைப்பா அங்கே ஒரு கூடை நிறைய ஆப்பிள் இருக்குது, என் தம்பி அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு என்ன செய்வேன்? கூட எடுத்துக்கிட்டு வந்துடுவியா? ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வருவேன், ரெண்டுமே ரைட். நான் ஆப்பிள் எடுத்துகிட்டு வானே கூடையோடு தூக்கிட்டு வந்தால் கரெக்ட். ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்தார், அதுவும் கரெக்ட். போன மனுஷன் ஒரு 2 தூக்கிட்டு வர்றார். ஏகே 2 எடுத்துகிட்டு வந்த, உனக்கு ஒன்று எனக்கும்னா ஏகே 2 எடுத்துகிட்டு வந்த கேள்வி வரும். 1 எடுத்துகிட்டு வந்தால் இது நீங்கள் ஆப்பிள் எடுத்து சொன்னீங்க, 1 எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்தோடனே கூடையை தூக்கிட்டு வந்தால் கூட ஆப்பிள் தூக்கிட்டு வந்து சொன்னீங்கன்னு நினச்சேன். ஒன்று நாடலாம் அல்லது இஸ்முல் ஜீன்ஸ் மொத்தத்தையும் நாடலாம். இது 2 தூக்கிட்டு வந்தாருன்னா பயக்குள்ள ஏதோ ஐடியா போட்டிருக்கான். அஜத் ஒன்றை எடுத்துக்கிட்டு இந்த அவன் நீ சாப்பிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஐடியா போட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். நம்ம தானே 2 எடுத்தா ஏன்டா 2ன்னு கேள்வி வரும், 3 எடுத்தா ஏன்டா 3ன்னு கேள்வி வரும். அதனால் பொதுவாக மஸ்தரை கூறினால், பொதுப்படையாக சொன்னால் எதை நாடலாம்? அல்லது இப்போ ஒருத்தன் அன்டி தாலிக்குன்னு தன் பொண்டாடி பார்த்து சொன்னான். இது எதை இக்திசா செய்து? மஸ்தர் தலாக் என்பதை இக்திசா செய்கிறது. சொன்னால் கம்மி எது நிகழும்? ரஜை நிகழும். ஒரு தலாக் ரஜை நிகழ்ந்துடும். அதிகபட்சம் எது நிகழும்? 3 தலாக் ஸ்பாட் அவுட். அன்டி தாலிக்குன்னு ஒரே வார்த்தையில் நான் 3 தலாக்கை நாடினேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டானா 3 தலாக் நிகழ்ந்துடும். ஆனால் ஒரு பயபுலை எப்படி சொன்னால், நான் அன்டி தாலிக்குன் என்ற வார்த்தையை சொல்லி 2 தலாக்கை நாடினேன்னு சொன்னால் 2 நிகழாது, 1 தான் நிகழும். விளங்குச்சா வித்தியாசம்? வித்தியாசம் விளங்குச்சா? ஏன்? தலாக்கை பொறுத்த வரைக்கும் 1ங்கிறது கம்மி, 3ங்கிறது ஃபுல். 3ங்கிறது ஃபுல். அதனால் 1 நிகழ்ந்துடும், 3 நிகழ்ந்துடும்,
ரெண்டு நாடனா ரெண்டு நிகழாது. ஆனா உன் பேர் என்னம்மா? ஃபத்தா. ஃபத்தாஹா இன்னொரு யாரோ ஃபத்தான்னு சொன்னோம்மா, நீ தானே அது? சரி, அந்த ஃபத்தாக இருக்காரு, அவரு ஒரு அடிமை பெண்ணை நிக்கா முடிச்சிருந்தார். யாரை நிக்கா முடிச்சிருந்தாரு? ஒரு அடிமை பெண்ணை நிக்கா முடிச்சிருந்தார். இப்போ அந்த பெண்ணை பார்த்து அந்தி தாலிக்குண்டார். 1 நாள்னா 1 நிகழ்ந்துடும், 2 நாள்னா 2 நிகழ்ந்துடும். ஏன்? அடிமை பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லே 2 தான். அடிமை பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லே 2 தான். ஒரு அடிமை பெண்ணுக்கு 2 தலாக் விட்டாலே தலாக்கு முகலலாகும். ஹுர்ரான பெண்ணுக்கு 3 தலாக் விட்டால் தலாக்கு முகலலாகும். காலை சொன்னமா இல்லையா? தலாக் முகலலா வித்தியாசம் சொன்னமா இல்லையா? தலாக் ரஜை, தலாக் பாயின். ஆமாம், ஹுர்ரான பெண்ணுக்கு 3 தலாக் விட்டால் தலாக்கு முகலலாகும். அடிமை பெண்ணுக்கு 2 தலாக் விட்டாலே தலாக்கு முகலலாகும். புரிஞ்சதா? ஆமாம், ஏன்னா அடிமைக்கு பாதி தான். ஹுர்ரான பெண்ணுடைய பாதி தான் அடிமை பெண், 1 ஆக்க முடியாது. அதனால் 2. அதனால் 2. அப்போ நம்ம ஃபத்தாக வந்து அடிமை பெண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தார். இப்போ அடிமை பெண்ணை பார்த்து சொல்கிறார் அந்தி தாலிக் அப்படின்றார். அந்தி தாலிக்குன்றார். இப்போ எத்தனை கல்யாணம் முடிச்சிருக்கோம்? எத்தனை தலாக் ஆகிடும்? 1 நாள்னா 1 நிகழ்ந்துடும், 2 நாள்னா 2 நிகழ்ந்துடும். புரிஞ்சா? அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பேர் என்னம்மா அர்ஷத் என்ன பண்ணார்? ஒரு அடிமை வச்சுருக்கார், தௌஃபீக் அடிமையை வச்சுருக்கிறார். இந்த அடிமையை பார்த்து சொல்கிறாரு, இந்த கேட்குறாரு, நீங்கள்லாம் 4 பொண்டாட்டி வச்சுருக்கீங்க, எனக்கு பொண்டாட்டி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்றார் தௌஃபீக்கு. உடனே சரிண்ணா நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கடா அப்படின்னு அனுமதி கொடுத்தார். அந்த ஆள் போனவர் எத்தனை கல்யாணம் வரைக்கும் முடிக்கலாம்? ஆண்கள் 4 முடிக்கலாம்ல, அடிமையான ஆண் 2 தான் முடிக்கணும். ஹுர்ரான ஆணுக்கு தான் 4. நான் சொன்னேன் இல்லையா, அடிமைக்கு எல்லாமே பாதி, அடிமைக்கு எல்லாமே பாதி தான். புரிஞ்சுங்களா? அதனால் தௌஃபீக்கு 4, அரிஷது 4 முடித்தா அரிஷதோட அடிமை தௌஃபீக்கு 2 கல்யாணம் முடிக்கலாம். அப்போ அரிஷது ஒன்றை பார்த்து சொல்கிறார், தௌஃபீக் கல்யாணம் முடிச்சுக்குப்பா அப்படின்னு சொன்னார்னா நீ 1 கல்யாணம் முடிக்கலாம் அல்லது 2 கல்யாணம் முடிக்கலாம். 4 கல்யாணம் முடிக்க முடியாது. ஏன்னா 1ங்கிறது 1 ஃபஸ்ட்டு, 2ங்கிறது ஃபுல்லு. 2ங்கிறது ஃபுல்லு. ஆனால் ஹுர்ரானா பெண்ணை பொறுத்தவரை 1 தலாக் ரஜை என்பது 1, 3ங்கிறது தான் ஃபுல்லு. நடுவில் 2 மட்டும் வராது. நடுவில் 2 மட்டும் வராது. வித்தியாசம் வழங்கிச்சா இல்லையாப்பா? பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வைக்க முடியும். பாருங்க, வைதா கால அந்தி தாலிக்குன் என்று சொன்னால் வனவாபிஹி சலாச, அதை கொண்டு 3ஐ நாடினால் லா யசிஹு சிஹத் ஆகாது. என்னவை வனவாபிஹி சலாச லா யசிஹு லிஅன்ன தலாக, தலாக் என்பது யுகத்திரு மதுக்கூரம் பி தரீகில் இக்திலாஇ, அது எந்த அளவுக்கு தேடுமோ அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். ஃபயுகத்தரு பி கதிரின் தரூரத்தி, அந்த தரூரத் அளவுக்கு வைக்கப்படும். வல் தரூரத்து தருத்தஃபிஉ பில் வாஹிதி, ஒன்றை கொண்டு நீங்கிவிடும். ஃபயுகத்தரு மதுக்கூரன், அதுவே அங்கே ஹுக்குமா ஆயிரும். வாலஹதா யுஹர்ரிஜுல் ஹுக்குமு, இந்த அடிப்படையில் தான் சட்டம் வெளியாகும். இதா அகல் து இன் அகல் து வனவாபிஹி தாமன் தூன் தாமின் லா யசிஹு. ஒருத்தன் எங்கே வந்துச்சு சட்டத்தை மாற்றிட்டேன் நான். அப்போ இக்திலா என்ற அடிப்படையில் பார்க்கும்போது எது கம்மியான அளவோ அந்த அளவு தான் எடுத்துக்கணும். அப்போ அந்தி தாலிக்குன்னு சொன்னோன்னே என்ன நிகழ்ந்துடும்? ரஜையான தலாக்கு நிகழ்ந்துடும். அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒருத்தன் நான் சாப்பிட்டால் அப்படின்னு சொன்னான், நான் சாப்பிட்டால் என்னை நீ அடித்து கொள்ளலாம் அப்படின்னா, அஜா முறுக்கு சாப்பிட்டான், இதே சாப்பிட்றேடா நான் பிரியாணியை தான் எண்ணினேன் அப்படின்னா ஒத்துக்கலாமா? ஒத்துக்க முடியாது.
நீ சாப்பிட்டாலுங்கிறது முத்தலக்கா சொல்லியிருக்கு. எதை சாப்பிட்டாலும் அடிப்பேன். ஆமாம், நான் என்ன சொல்லிட்டாங்க, நான் சாப்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எதை வேணாலும் எடுத்துக்கோ. நான் இதைத்தான் நியத்து செய்தேன், அதைத்தான் நியத்து செஞ்சேன்னா ஒத்துக்கக்கூடாது. அதனால் சொல்கிறாங்க பாருங்க, அக்கல் தூ, ஒருவன் சாப்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டான். வனவாபி தாமன் தூண தாமின், ஒரு உணவு இல்லாமல் இன்னொரு உணவை நியத் செய்வானேயானால் லா யுஸிஹு, ஒத்துக்கொள்ளப்படாது. லிஅன்ன லக்கல, எனவே சாப்பிடுதல் என்பது யக்தவி தாமன், அது உணவை தேடுகிறது. ஃபகான ذلك ثابتا بطريق الاقتضاء, அது இக்திதா என்ற அடிப்படையில் தரிபடும். ஃபயுகத்தரு பிகதரி தரூரத்தி, எந்த அளவுக்கு கட்டாயமோ அந்த அளவுக்கு தரிபடும். வல்தரூரத்து தர்த்தஃபியு பில் ஃபர்தில் முத்தலக்கி, எந்த ஒன்றை சாப்பிட்டாலும் அந்த ஒரு ஃபர்து உள்ளே வந்துடும். வலா தக்ஸீஸ ஃபில் ஃபர்தில் முத்தலக்கி, அந்த முத்தலக்கான ஃபர்தில் இது இது அப்படின்னு காசாக்க முடியாது. லிஅன்ன தக்ஸீஸ யஅ்தமிதுல் உமூத, ஏனெனில் ஒன்றை காசாக்கினாலும் அது ஆமுக்கு இடையூறாக ஆகிவிடும். ஆமுக்கு இடையூறாகிவிடும். வலவு கால பஅத துஹூலி, ஒருவன் தன் மனைவியை தலா, அதாவது துஹூல் செய்ததற்கு பின்னால், அதாவது ஜிமா செஞ்சதுக்கு பின்னால், பஅத துஹூல் செய்ததற்கு பின்னால் இஅ்ததி, என்ன சொன்னால் இதா இருந்துக்கோனா. வனவாபிஹி தலாக்க, அதை கொண்டு தலாக்கை நாடினால் ஃபயக்கூனு அத்தலாக்கு இக்திதாஅன், அதை கொண்டு ஒரு தலாக் நிகழ்ந்துவிடும். லிஅன்னல் இஅ்திதாத், இதா இருப்பது என்பது யக்ததி உஜூதத் தலாகி, தலாக் உண்டாகி இருப்பதை தேடுகிறது. இந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்ல, தலாக்குன்னு சொல்லலை, என்ன சொன்னா, இதா இருந்துக்கோனா. அப்போ இதா இருந்துக்கிறதுன்னு சொன்ன வார்த்தை எதை தேடுகிறது, அவள் தலாக் ஆயிட்டாங்கிறத தேடுது. ஃபயுகத்தரு தலாக்கு மௌஜூதன், அவள் விஷயத்தில் தலாக் உண்டாகிவிட்டதாக நாம் நிர்ணயிப்போம். தரூரத்தன், கட்டாயம் இருக்கிறது. வலிஹாதா கானல் வாக்கிஉ பிஹி ரஜஇயன், எனவே தான் அதை கொண்டு நிகழக்கூடிய தலாக்கு ரஜஇயாக நிகழும். லிஅன்ன சிஃபத்தல் பைனூனத்தி, ஏனெனில் பாஇன் என்ற சிஃபத்து ஜாயிதத்துன் அலா கத்ரி தரூரத்தி, கட்டாயம் தேவை எதுவோ அதை விட அதிகப்படியானதாக இருக்கும். ஃபலா யஸ்புத்து பி தரீக்கில் இக்திதா, இக்திதாவுடைய அடிப்படையில் அது தடிபடாது. வலா யகவு இல்லா வாஹிதன், ஒன்றை தவிர வேறு நிகழாது. நிமாத கர்ணா, நாம் கூறிய ஒன்றுக்காக வேண்டி. அல்ஹம்துலில்லாஹ், இதோட இந்த பாடத்தை முடிச்சிட்டாங்க. தாலீகாத்து பின் நஸ்ஸுடைய பாடத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்த பாடம் அம்ரு. இன்ஷா அல்லாஹ் இந்த அம்ரு பாடத்தை இன்றைக்கி முடிஞ்சால் முடித்து விடலாம், அல்லாஹ் நாடனா. அம்ரு பாடம் கொஞ்சம் பெரிய பாடம். நான் காதில் முடிச்சிடலாமா? லா இலாஹ இல்லல்லாஹ். பை ஓதன வரைக்கும் என்ன தெரியுது சொல்லுங்க, பத்தா சொல்லு, ஏதாவது விளங்குதா, என்னாச்சு சொல்லு, இந்த சொல்லுப்பா. கட்டாயம் திரும்பி படிக்கும் போது சந்தேகம் வரும். என் நம்பர் வச்சுக்கோங்க, எந்த டைம் வேணாலும் ஃபோன் போடுங்க. ஃபோன் எடுக்க மாட்டேன், ஒரு கால் எடுக்கலைன்னா விட்டுருங்க, திரும்பி ஒரு தடவை போடுங்க, திரும்பி எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா இன்ஷால்லா திரும்பி நான் போடுவேன், சரிங்களா? பாடத்தில் இருந்தாலோ பயானில் இருந்தாலோ ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். ஜிக்ர் மஜ்லிஸில் இருந்தாலோ இந்த 3 இடத்துல இருந்தால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். மற்ற நேரத்தில் இருந்தால் ஃப்ரீயாக இருந்தேன்னா அட்டன் பண்ணுவேன். நீங்கள் நைட் 12 மணிக்கு கூட போடலாம். நைட் 12 மணிக்கு போட்டாலும் பாடம் சொல்லி தருவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. பாட தலைப்பு சொன்னால் போதும், நான் வந்துடுவேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. சரி அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிடக்கூடாது. வச்சுன்னா நம்ம போயிடும், அதோட அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிரும். பாடத்தை கட்டாயம் திரும்பி படிக்கணும், சரிங்களா? மாறி தோட்டு அம்மருடைய படம் போது இல்லாமல் சொல்லலாமா ஓரளவுக்கு?
கிதாப் கொடுங்க. வாங்க. இந்த கிதாபில் 50 பக்கம் போயிடுச்சு. இந்த கிதாபில் எத்தனை பக்கம் போயிருக்குமா? இப்போ நம்ம இன்னைக்கு பாட ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு காலையில் எத்தனை பக்கம் நடத்தியிருக்கோம்? 21ஆம் பக்கம் ஆரம்பித்தோம். முத்தகாபிலாத் 33 13 பக்கம் போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாதம் பாடம் ஏவா அவன் தானே. அம்ரு முடிஞ்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் கொஞ்சம் போயிடும். அம்ரு பெரிய பாடம். சரி, ஓரளவு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ். எனி டவுட்? சந்தேகம் இருக்காமா? எதை வேணாலும் கேளுங்க. பாட சம்மந்தப்பட்டது சம்மந்தப்படாதது எது வேணாலும் கேளுங்க.